2024 தொடர்ந்தது, 2025 தொடர்ந்தது, 2026 தொடர்ந்தது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி 9% ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு யாரை நம்பி நான் பிறந்தேன். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களை வழங்கி வருகின்றனர், வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை இவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு கல்வியாளர். இவங்க கல்வி கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கல்லூரியில் வைஸ் பிரின்சிபலாக மிக சிறப்பாக பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. இது இல்லாம பிஎஸ்சி பிஎட் 4th இயர் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடியாகவும் பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க நற்புலரில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்துட்டு இருக்க பல நபர்கள்ல சுஜாதா மேடம் அவர்களால் இந்த தளத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நபர். இவங்க தொடர்ந்து இணைய வழியில நிறைய பயிற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நற்புலரில் இல்லாத பல தளங்கள்ல பயிற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. புத்தக திறனாய்வு போன்ற பல விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நற்புலரியில கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதம் வழங்கப்படும் தலைப்பின் கீழ் மிக சிறப்பாக தன்னுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை டாக்டர் எம். மஞ்சுளா மேடம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. நாம் this floor is yours. Please welcome ma'am. You can start. Okay, thank you sir, thank you so much. Sir, audible my voice? கேக்குதா sir? நல்லா கேக்குது மேம். Audible madam. Okay, thank you so much for each and everyone. Good morning to all. நான் எப்பயும் சொல்றதுதான், most respected to all. Happy morning, happy connection, happy Sunday. Today is my session. Today session myself. ஸோ உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட இந்த செஷனை நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த இன்னைக்கு தலைப்பு, ஒரு மாசமா நம்ம கடந்து வந்துட்டு இருக்க அந்த தலைப்பு வந்து யாரை நம்பி நான் பிறந்தேன் அப்படிங்கிற அந்த தலைப்புல அந்த பாட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும்னா, ஐ ஸ்டார்ட் வித் சாங். எனக்கு சாங்னா ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம வந்து அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் அதை நீங்க கோட் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் நானும் அந்த ஒரு சாங்கை வந்து ஒரு 4 லைன் பாடிட்டு ஐ வில் ஸ்டார்ட் மை செஷன் அப்படிங்கறதுதான். சோ அந்த தலைப்புக்கு ஏத்த பாட்டை நான் பாடிடுறேன் அப்படிங்கறதுதான். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கய்யா போங்க என் காலம் வெல்லும், வந்த பின்னே வாங்கய்யா வாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கய்யா போங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கய்யா வாங்க. குளத்திலே தண்ணியிலே கொக்குமில்லே மீனுமில்லே, குளத்திலே தண்ணியிலே கொக்குமில்லே மீனுமில்லே, பெட்டியிலே பணமில்லே பெத்த புள்ள சொந்தமில்லே, பெட்டியிலே பணமில்லே பெத்த புள்ள சொந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கய்யா போங்க என் காலம் வந்த பின்னே நீங்க வாங்கய்யா வாங்க. தென்னைய பெத்தா தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. பெத்தவ மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மாம். பெத்தவ மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மாம். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கய்யா போங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கய்யா வாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு 4 லைன் தெரியும், அதை நான் பாடிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் ரிலேட்டடா நான் வந்து போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே மனிதர்கள், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பூமியில பிறந்த உயிருள்ள ஜீவன்கள்ல மிக முக்கியமான ஜீவன் சொன்னா அது நம்ம மனித பிறப்பு தான். மானிடராய் பிறப்பதே சிறப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பெரியோர்கள் சொன்ன வாசகம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னா
அது எங்க பிறக்கப்படுது? அதுதான் வந்து எங்களுடைய எஜுகேஷன்ல த சைல்ட் பார்ன் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க பிறக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்கு நெறைய பதில் இருக்கு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு குழந்தை எங்க பிறக்குது அப்படின்னு சொன்னா என்ன சொல்வீங்க? சும்மா ஒரு இன்டராக்ஷனுக்காக தான். இந்த மண்ணில் பிறக்கிறது மேடம். ஆ ஓகே சார். இந்த குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை தான் டிசைட் பண்ணுதுன்னு சொல்றேன். ஆ சரிங்க சார். அதாவது நம்ம யாருக்கு தாய் தந்தையா நம்ம வேணும்னு சூஸ் பண்றது இந்த ஆன்மா தான். இந்த ஆன்மாக்கு அழிவு கிடையாது, இந்த உடலுக்கு சரிங்க அழிவு சார். அப்படின்னு. சரிங்க. சார் ஓகே சார். தேங்க் யூ. அதாவது ஒரு குழந்தை எங்க பிறக்குது அப்படின்னு கேட்டா, அதுக்கு நெறைய ஆன்சர் இருக்கு. அவங்கவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல. மண்ணில் பிறக்குதுன்னு சரவணன் தம்பி சொன்னதும் சரி, சார் சொன்னதும் சரி. நான் நான் என்ன அதாவது ஒரு கேள்வி கேட்கிறவங்களுடைய ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் என்ன என்னுடைய ஆன்சர் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபேமிலிய சார்ந்து ஒரு குடும்பத்துல ஒரு வீட்ல பிறக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துல. அது ஹாஸ்பிட்டல்ல பிறக்கும், ஓடுற ஆட்டோல பிறக்குது. இப்ப நெறைய விஷயங்கள் நடக்குது. அது வேற விஷயம். மண்ணில் பிறக்குது. அவங்கவங்க ஆஸ்பெக்ட்ல சொல்லலாம். பட் ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னா, அது ஒரு குடும்பத்தை சார்ந்து ஒரு ஃபேமிலில அது பிறக்குது. ஒரு மனிதன் பிறக்கிற இடம் அவனுடைய குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவனுடைய லைஃபே ஸ்டார்ட் அங்கதான். பிறக்கிற குழந்தை யார நம்பி பிறக்குது அப்படின்னு கேள்வி கேட்டா, அதுக்கு என்ன பதில் இருக்கும்? பிறக்கிற குழந்தை யாரை நம்பி இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நீங்க ஆன்சர் சொல்ல வேண்டாம். வச்சுக்கோங்க. திருப்பி நான் உங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தியரிய சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள கேட்கிறேன். பிறக்கிற குழந்தை அ யாரை நம்பி முதல்ல பிறக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. அ பிறந்து அது வளர்ந்த பிறகு அது யாரோட வந்து அது யாரை நம்பி இருக்கு அப்படின்னு சொன்னா, அது 2வது கொஸ்டின். அதுக்கான ஆன்சரும் இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். பிறந்த குழந்தை யாரை நம்பி ஆரம்ப கால வாழ்க்கை அதுக்கு இருக்கு அப்படிங்கிறது. செகண்டு அந்த குழந்தை வளர்ந்த பிறகு யாரை நம்புது அப்படிங்கிறது செகண்ட் கொஸ்டின். சோ இந்த 2 கொஸ்டினும் மனசுல வச்சுக்கோங்க. நான் ஒரு தியரிய ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள கேட்கிறேன். எஸ். என்னுடைய இந்த டாபிக்கான அ சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய எஜுகேஷன்ல இருந்து தான் எடுக்கிறேன். அது ஒரு தியரி. ஆனா அந்த தியரி என்னன்றதையும் நான் இப்ப சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த பேக்கிரவுண்ட்ல இருக்கிறீங்க. அத நீங்க பின்னாடி சொல்லுங்க. ஒரு மனிதன் அப்படின்னு வரும்போது தேவைகள் நெறைய இருக்கு. அந்த தேவை அப்படின்னும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குழந்தை வந்து ஒரு வீட்ல பிறக்குது. பிறக்கிற குழந்தை அப்படின்னு வரும்போது, அடிப்படையில அதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு? பிறந்த குழந்தைக்கு அடிப்படையில ஒவ்வொரு மனிதன் குழந்தை அதாவது இந்த பூமியில வந்து பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உரிமைகளும், கடமைகளும் இருக்கு. அந்த உரிமை அடிப்படையில அதுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் என்னவா இருக்கணும்? அப்படிங்கிறது தான். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பேபிக்கு தேவை என்ன இருக்கும்? அடிப்படை உரிமைகள். அதுக்கான ஃபுட்டு, அதுக்கான வாட்டர், அதுக்கான ஸ்லீப்பு, அதுக்கான ஷெல்டர். ஒரு மனிதன் அப்படின்னும்போது அவனுக்கு தேவைப்படக்கூடியது அடிப்படையில ஒரு தங்குறதுக்கு இடம் இருக்கணும். பசிச்சா சாப்பிடறதுக்கு ஒரு சாப்பாடு இருக்கணும். உடுத்துறதுக்கு ஒரு உடை இருக்கணும். இதுதான் பேசிக் நீட்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது தான் நமக்கு தத்துவங்களும், உளவியலும் சொல்ற ஒரு விஷயம். ஆ அந்த அடிப்படையில ஒரு பேபி அப்படின்னு வரும்போது, இந்த விஷயம் வந்து அதுக்கு இருக்கு. அதோட சேர்ந்து அப்ப பிறந்த குழந்தைக்கு என்ன அப்படின்னு கேட்டேன் இல்லையா? அதுக்கு வந்து ஃபுட்டு, வாட்டர், ஸ்லீப்பு அண்ட் மதர் மில்க். அம்மாவுடைய பிறந்த குழந்தைக்கு அதுதான். அதுக்கு வேற எதுவுமே ஆரம்ப காலகட்டத்துல அந்த பிகினிங்ல தெரியாது. அப்ப ஒரு குழந்தையோட நீட்ஸ் எப்படி ஃபில் ஆகுது அப்படின்னு சொன்னா, இதுதான். இந்த விஷயத்துல ஃபுட்டு, வாட்டர், ஸ்லீப்பு, மதர் மில்க் அப்படின்னு சொன்னேன். ஆனா ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு சொன்னா இந்த 4ல எத சொல்வீங்க? ஒரு குழந்தைக்கு அது எங்க வேணாலும் படுத்திருக்கலாம். எங்க வேணாலும் மதர் இருக்கலாம். ஆ, தாய் தாய்ப்பால் மேம். ஆ எஸ். தேங்க் யூ, தேங்க் யூ. தாய்ப்பால் தான். மதருடைய மில்க். தேங்க் யூ சோ மச் சுஜாதா யூ ஜாயின்ட். ஓகே. எஸ். அப்ப பாத்தீங்கன்னா, மதரோட மில்க் தான் அதுக்கு ரொம்ப எசென்ஷியல். அதுக்கப்புறம் அது எங்க படுத்து கிடக்குறோம், எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் அதுக்கு எதுவுமே தெரியாது. உலகம் அறியாத குழந்தை தானே. அப்ப மதரோட மில்க். அந்த நீட்ஸ் வந்து அதுக்கு வந்து இந்த 4ம் முக்கியம். மதர் மில்க் அதுக்கு கண்டிப்பா முக்கியம். இந்த நீடு ஃபில் ஆனா, அந்த மனிதனுடைய தேவை ஒரு கட்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அந்த குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கும்போது, செகண்ட் அது என்ன நீடத்த நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி நீட்ஸ் அப்படிங்கிறாங்க. சேஃப்டி நீட்ஸ். அந்த சேஃப்டி நீட்ஸ்ல அந்த குழந்தை வந்து தனக்கு புரொடெக்ஷன் இருக்கா?
நமக்கு அதுல நமக்கு வந்து தங்குறதுக்கு ஹோம் இருக்கா, செக்யூரிட்டி இருக்கா, நான் வாழற அந்த உலகத்துல அப்படின்னு சொன்னா என்னுடைய இந்த வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம், செக்யூரிட்டி இருக்கா, அதுக்கான ஒரு என்ன நேசிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த நீட்ஸ் வந்து செகண்ட் ஒரு மனிதனுக்குள்ள வருது. சோ அந்த அடிப்படையில நம்ம செகண்ட் திங்ஸ் செக்யூரிட்டி நீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். எஸ். அப்ப இந்த இந்த ஸ்டேஜ்ல ஒரு குழந்தை வந்து இந்த தியரிய நான் நம்மளுடைய டாபிக் தகுந்த மாதிரி கொண்டு போறேன். அப்ப இந்த தியரியில ஒரு சேஃப்டி நீட்ஸ்ன்னு பார்க்கும்போது அவனுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கணும், ஹோம் இருக்கணும், செக்யூரிட்டி இருக்கணும், லவ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல குழந்தை யார வந்து அதிகமா ட்ரஸ்ட் பண்ணுது, யார நம்புது அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து 4 விஷயம் அடிப்படையில 4 சொல்லிட்டு மதர் மில்க் தான் எசென்ஷியல்னு சொன்னீங்க. அது மாதிரி இந்த சேஃப்டி நீட்ஸ்ல ஒரு குழந்தைக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கணும், ஹோம் இருக்கணும், செக்யூரிட்டி இருக்கணும், லவ் இருக்கணும்னு சொல்றோம். ஆனா மெயினா அந்த குழந்தை யார் அதிகமா நம்புது அப்படின்னு சொல்லும்போது, ப்ரொடெக்ஷன்னா என்னது? ஒரு வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு 4, 5 வயசு குழந்தை வந்து அதிகப்படியா அது குரோன் அப் ஆகும்போது யார் அதிகமா அது நம்புதுன்னா, அதோட புரொடெக்ஷன் யாரோட ஃபாதரோட அதிகமா இருக்கு. எ சைல்டு கிராஸ் த அதாவது வந்து ஒரு சைல்டு வந்து ஒரு ஃபாதரோட மிங்கிள் ஆவுது. நான் ஃபாதர்ன்னு சொல்றேன். அது அது குடும்பத்துல அதுக்கு யார் வந்து புரொடெக்ஷன் குடுக்கிறதா அது நினைக்குதோ, அவங்கள அத நம்பி வளரும். அதோட நம்பிக்கை அதுதான். அது தாத்தாவா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், இல்ல அப்பாவா இருக்கலாம். சோ யாரோ ஒருத்தவங்க அதுக்கு ஒரு அங்கீகாரம் குடுக்கும்போது, அதோட நீட் வந்து ஃபில் ஆகுது. நான் ஒரு செக்யூரிட்டியா இருக்கேன். எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அது அது தந்தையா இப்ப தந்தையா தான் இருக்கணுங்கிறது தான் உலக ந நம்மளுடைய இது அடிப்படை இது. ஆனா, அது சில ஃபேமிலில இல்லாம கூட போகும். தந்தை இல்லாம சிங்கிள் பேரண்டா கூட இன்னைக்கு குழந்தைங்க வளருதுங்க. அப்ப யாரோ ஒருவங்கல அது அம்மாவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், யார் வேணாலும் அதுக்கு வந்து ஒரு புரொடெக்ஷனா நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்ற ஒரு பேக் போனா ஒருத்தவங்க அதுக்கு வந்து குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி குடுக்கும்போது அதுக்கு அந்த நீட் வந்து ஃபில் ஆகும். இந்த செகண்ட் நீட் வந்து அதுக்கு ஃபில் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா, லவ் அண்ட் பிளாங்கிங்னஸ் நீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லவ் அப்படின்னு பார்க்கும்போது, யார் அதுக்கு ரொம்ப அன்பு குடுத்து அத வந்து மேல கொண்டுட்டு வராங்க? டீச்சரா, ஃப்ரெண்டா, ரிலேட்டிவா யார் அது வந்து அது யார் வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஆனா அதுக்கு வந்து ஒரு அன்பு தேவைப்படுது. அது வளர, வளர, வளர தனக்கான ஒரு நபர்களோட அது வாழ ஆசைப்படும். அப்படி யார வந்து அதுக்கு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நம்பிக்கையில அதோட நீட் வந்து ஃபில் ஆகுது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லுவாரு. என்னுடைய சயின்ஸ் டீச்சர் தான் என்ன வந்து அ என்ன இந்த அளவுக்கு நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகுறதுக்கு அவரு ஒரு ரீசன் அப்படின்னு இன்னைக்கு வரலாறு பேசிக்கிட்டு இருக்கு இல்லையா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து யார ட்ரஸ்ட் பண்ணாருன்னா, அவருடைய ட்ரஸ்டிங் வந்து அவருடைய டீச்சர். அந்த டீச்சர் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டிமுலேட்டரா இருந்தார். அந்த ஸ்டிமுலேஷன்ல தான் ஹி பிகேம் ஏ குட் சயின்டிஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். இல்லையா? அப்ப ஒரு நம்பிக்கை எங்க எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அதாவது மனிதனுடைய லைஃப் வந்து இதுக்கு பேரே வந்து அ ஒரு நீட ஃபில் பண்ணி நம்ம ஹை லெவலுக்கு போறோம். ஆரம்ப ஆரம்பத்துல இருந்து பிகினிங் டூ எண்ட். அப்ப லோ லெவல் டூ ஹை லெவல். அப்ப இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்மளுடைய தேவைகள் வந்து ஒண்ணு ஒண்ணா குறைஞ்சு கடைசியா வந்து நம்மளுடைய லெவல் வந்து முடியுது. அங்கதான் நமக்கு எண்ட் இருக்கு. அங்கதான் நம்மளுடைய அ அ அச்சீவ்மென்ட் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ தேர்ட் வந்து அதோட நம்பிக்கை வந்து ஒரு டீச்சர் மேல வந்துருது. அப்ப அந்த டீச்சர் குடுக்குற அந்த நம்பிக்கையில அதோட நீடு ஃபில் ஆயி அது தன்னை வளர்த்துக்கிட்டு வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா, எஸ்டீம் நீட்ஸ் அப்படிங்கிறாங்க. எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னும்போது நமக்கான ஒரு கான்ஃபிடென்ட், நமக்கான ஒரு ரெஸ்பெக்ட், நமக்கான ஒரு ரெகக்னைசேஷன், நம்மளுடைய அச்சீவ்மென்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, அதாவது யாரு உன்ன வந்து நம்புறாங்க? உன்னால முடியும். யூ கேன் டூ தட். அப்படின்னு உனக்கு ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்க பாருங்க. அது யாரா இருக்கலாம்? உன்னுடைய பேரண்டா இருக்கலாம், உன்னுடைய டீச்சரா இருக்கலாம். யார் வேணாலும் உனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த என்கரேஜ் பண்ணி உன்னுடைய லைஃப் ஸ்டைல மாத்தக்கூடிய அந்த நபர்கள் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வகுப்பறையில படிச்ச அத்தன பிள்ளையுமே டாக்டர் ஆயிடுச்சாம். அப்ப அதுக்கு யார் காரணமா இருந்திருப்பாங்க? அவங்க டீச்சர். வெரி கிரேட், வெரி கிரேட். ஏன்னா பிகாஸ் டீச்சர் அந்த என்கரேஜ்மெண்ட்ட சொல்லியிருப்பாங்க. தி ஸ்டூடண்ட்ஸ் வந்து எல்லாம் மெனி ஸ்டூடண்ட்ஸ் பிகம் எ டாக்டர் பிகாஸ் ஒன் டீச்சர் செட். ஒரு டீச்சர் சொல்லியிருக்காங்க, யூ ஆல் உங்க எல்லாராலையும் முடியும். நீங்க எல்லாரும் நல்லா படிங்க. நீங்க நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஹை மார்க்க நீங்க ரீச் பண்ணலாம். நீங்க ஹை மார்க் ரீச் பண்ணும்போது
யூ பிகம் ஏ பெஸ்ட் டீச்சர், சாரி, யூ பிகம் ஏ பெஸ்ட் டாக்டர் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த ஒரு டீச்சருடைய அந்த என்கரேஜ்மெண்ட் ஒட்டுமொத்த ஸ்டூடெண்டோடைய லைஃபையுமே மாத்திடுச்சு. சோ அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஊக்கம், அந்த ஊக்கத்தை எந்த அளவுக்கு ஒரு டீச்சர் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்டுமே ஒரு டாக்டர் ஆகுறாங்க. எல்லாரும் ஆயிட்டாங்களாங்கிறது இது ஸ்டோரி கிடையாது. ஸோ ஜஸ்ட் இப்படி நம்ம இது ஒரு ஸ்டோரி. அதை நம்ம அதை அப்படி எடுத்துக்கணும். ஸோ அப்ப அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய லைஃப்ல நமக்குன்னு ஒரு அந்த அங்கீகாரம், எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த நீட்ஸ் வந்து எப்படி ஃபில் ஆகுதுன்னா, இது மாதிரி யாரோ ஒருவர் டீச்சரா இருக்கலாம், பேரண்டா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அவங்க கொடுத்த ஊக்கத்தில் தான் நான் என்னுடைய வாழ்க்கையில லைஃபே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல டீச்சர் ஹெல்ப் பண்றாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஆர் பிகம் எ டாக்டர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கறதா. அந்த அடுத்து லாஸ்ட் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கடைசி உச்சகட்டம். அந்த உச்சகட்டத்துல செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், தன் நிறைவு. இப்ப நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன ஏமாத்துனாங்க, இவங்க என்ன ஏமாத்துனாங்க, அவங்க போனா அவங்க வந்து என்ன அப்படி சொன்னாங்க, உனக்கு வந்து அதுக்கு நீங்க இன்னும் வளரணும்னு சொன்னாங்க, இன்னும் நீங்க கத்துக்கணும்னு சொன்னாங்க, உங்களுக்கு இன்னும் குவாலிஃபிகேஷன் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்ப அது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தேவைய, இன்னும் உங்களுக்கு ஸ்டில் நீடு. நீங்க அத போய் லேர்ன் பண்ணிக்கிட்டு வாங்க. அப்படின்னு தான் இந்த உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, நம்ம எல்லாம் பேக் சைடு ஆயிரும். அப்படி வரும்போது, நம்ம திருப்பி என்ன தேவையோ அந்த தேவையை ஒட்டி திருப்பி நம்ம வந்து டிரைவ் பண்ணுவோம். ஸோ அது போல இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி வந்து ஆரம்பத்துல அந்த பேசிக் நீட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி, செகண்ட் சேஃப்டி நீட்ஸ் பண்ணி, அடுத்து லவ் அண்ட் அஃபெக்ஷனை தாண்டி, அப்புறம் செல்ஃப் எஸ்டீமை தாண்டி, இப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எங்க வந்திருக்குன்னா அவனுடைய உச்சக்கட்டம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ல தான் வந்து மனிதன் வந்து நினைக்கிறான், நான் யாரு, நான் ஏன் பிறந்தேன், நான் இப்ப இப்ப இருக்கிற என்னுடைய இந்த நிலைமையில நான் எத்தனை பேருக்கு வந்து ஹெல்ப் பண்றது, நான் கோயிலுக்கு ஹெல்ப் பண்றதா, சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்றதா, யாருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இது வரைக்கும் கூட நினைச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய தேவைகள், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையா தான் நமக்கு இருந்திருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல அவன் எல்லாத்தையும் ரீச் பண்ணிடுறான். ஒன் பை ஒன்னா ரீச் பண்ணி கடைசியா வந்து மனம் தன்னிறைவு அடைஞ்சிடுது. என்னால இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட முடிஞ்சது. இதே நான் இதுக்கப்புறம் எப்படி நான் இதை கிரியேட் பண்றதுன்ற அளவுக்கு அவனுடைய லைஃப் இருக்குன்னா, அப்ப அவனுடைய லைஃப்ல எல்லாத்தையும் அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். எல்லா விஷயங்களையும் அவர் அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய தேவைகள் வந்து இந்த சொசைட்டிக்கு ஒரு ஒரு ட்ரஸ்ட் பீப்புளா, அவருடைய அவருடைய வேல்யூஸ், அவரை நம்பினாரு. ஐ ட்ரஸ்ட் மை செல்ஃப், மை வேல்யூஸ், அப்படி மை பர்பஸ் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவர் என்ன ஆயிடுச்சு, பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு வந்து அவர் ஒரு பெரிய மனிதரா ஆயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏபிஜே அப்துல் கலாமை வச்சுக்கலாம், மகாத்மா காந்தியை நம்ம சொல்றோம் இன்னைக்கு வரலாறுல, அன்னை தெரேசாவை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சோ இவங்க எல்லாமே வந்து ஒரு தன்னிறைவு. விவேகானந்தருடைய கோர்ஸ் எடுத்துக்கிறோம். ஏன் இன்னைக்கு நம்ம கூட அவர் வாழல. விவேகானந்தரா இருக்கட்டும், அப்துல் கலாமா இருக்கட்டும், மகாத்மா காந்தியா இருக்கட்டும். சோ இந்த பீப்புள் எல்லாருமே நம்மளோட வாழல. ஆனா அவங்களுடைய அந்த தாட்ஸ் ஸ்டில் நம்மள வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மேல வந்து அந்த அவங்க உணர்ந்த விஷயங்களை நமக்கு உணர்த்திட்டு போயிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய வேல்யூபிள் வேர்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம லைஃப உருவாக்கிக்கிட்டு இருக்கு. சோ இப்படிதான் வந்து ஒரு மனிதனுடைய தேவைகள் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ஒரு இல்லாமையிலேயே இருக்கிற ஒரு குழந்தை வந்து ஒரு பணக்கார இடத்துலயும் பிறக்குது, இல்லாத சூழ்நிலையிலையும் பிறக்குது. ஆனா பிறந்த ஒரு குழந்தையோட நீட் அப்படின்னும் போது படிப்படியா அப்படியே இன்க்ரீஸ் ஆகி கடைசியா வந்து ஒரு தன்னிறைவு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படுது. இப்படிதான் மனித வாழ்க்கை வந்து பிரிஞ்சிருக்கு. அதுலதான் அப்படி ஒவ்வொருத்தவங்களும் தன்னை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன இந்த தியரிக்கு பேரு தான் யாரா சொல்ல முடியுமா உளவியல் ரீதியா? மாஸ்லோஸ் ஹைரார்கி. மாஸ்லோ நீட்ஸ். ஆமா, மாஸ்லோ நீட்ஸ் ஆஃப் ஹைரார்கி அப்படிங்கறதுதான் உளவியல் ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு தியரி. இந்த தியரி மனிதனுக்கு உண்டான ஒரு தத்துவம், மனிதனுக்கு உண்டான ஒரு அடிப்படை குணங்கள். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த தியரி நமக்கு சொல்லுது. அதுல இருந்துதான் நான் போறேன். சோ இப்ப வந்து இந்த தியரியை சொல்லி நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், ஒரு குழந்தை பிறந்து யாரை முதல்ல அது நம்புது, அதுக்கப்புறம் அது வளர வளர யாரை வந்து அது நம்புது அப்படிங்கிற 2 கொஸ்டினுக்கு நீங்க இப்ப விடையை வச்சிருக்கலாம்.
நான் திருப்பியும் அதை அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு குழந்தை வந்து யாரை வந்து நம்பி பிறக்குது அப்படின்னு கேட்டா, இப்ப சொல்லுங்க யாரை நம்பி அது பிறக்குது? ஓகே. யாரை நம்பி நான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு குழந்தை வந்து கடவுளுடைய அனுகிரகம், தாய் தந்தையருடைய அன்பு, அப்புறம் அதுக்குன்னு ஒரு தலையெழுத்துன்னு சொல்றாங்கல்ல, டெஸ்டினி. சோ இதுதான் வந்து ஒரு ஆன்ஸரா இருக்க முடியாது அதுக்கு. அந்த குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னு சொன்னா, தாய் தந்தையருடைய அன்பு, அதோட தலையெழுத்து, ஃபர்ஸ்ட் வந்து கடவுள். நம்ம எல்லாரும் ஒரு குழந்தை இல்லைன்னா கடவுளை நோக்கி போறோம் இல்லையா? கடவுளே எங்களுக்கு இந்த தம்பதியினருக்கு ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்ற மாரி போய் கடவுளை நம்புறோம். அந்த கடவுள் வந்து தாய் தந்தையருக்கு ஒரு அன்பை கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து அதுக்குன்னு ஒரு தலையெழுத்த உருவாக்கி, நீ இந்த குடும்பத்துல பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதுக்குள்ள இருக்குது. சோ அப்ப பிறந்த குழந்தை இப்படிதான் வந்து இருக்குது. இந்த ஒரு அடிப்படையில் தான் ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளருது. வளர்ந்த உடனே அது சில விஷயங்கள்ல வந்து சக்சஸா வளர்ந்துகிட்டு இருக்கு. நெறைய கஷ்டங்கள தாண்டி அது வளர்ந்துகிட்டு இருக்கு. வளர்ந்த பிறகு அதுக்குள்ள ஒரு வெற்றியும் வருது. ஆ வந்த வெற்றி வந்து இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த அந்த வெற்றிக்கு அது யார் காரணமா இருக்க முடியும்? ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் தியர் சக்சஸ் அப்படின்னு கேட்டா யாரா இருக்க முடியும்? நெறைய பதில் சொல்லலாம். வெற்றிக்கு அந்த யாரோ அவங்க தான் பொறுப்பு. வெற்றியே தோல்வி அவங்கள டிபெண்ட் பண்ணி யாரும் கிடையாது. பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணலாமே தவிர வெற்றி தோல்வி அவங்கள பொறுத்து. இந்த கர்மா சொல்றாங்கல்ல, அது மாதிரி வெற்றியும் அதுதான். எஸ். பிறந்த குழந்தை வந்து கடவுளுடைய அனுகிரகத்தால, தாய் தந்தையரோட அன்பால, அதோட தலையெழுத்துல ஒரு குடும்பத்துல பிறக்குது அப்படின்னு சொன்னாலும், அதுக்கப்புறம் அது அதோட சக்சஸுக்கு யாரு காரணமா இருக்க முடியும்னு சொன்னா, நம்ம யார வேணாலும் யோசிக்கலாம். தப்பு கிடையாது. பேரண்ட்ஸா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், சொசைட்டியா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம். ஏன்னா, பேரண்ட்ஸ் தான் நமக்கு லைஃப குடுக்குறாங்க. தி பேரண்ட்ஸ் ஹேவ் தி லைஃப். தி டீச்சர்ஸ் ஹேவ் தி நாலேட்ஜ். ஃப்ரெண்ட்ஸ் கேவ் தி ஹாப்பினஸ். அண்ட் சொசைட்டி கேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டூடெண்ட் கேவ் தி பர்ப்பஸ். அப்படி இத வந்து இதெல்லாம் இருக்கும். இது இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா, நீங்க சொன்ன மாரி இப்ப நம்ம ஐயா சொன்ன மாதிரி, சோ நம்ம இந்த இது இது இத்தனை ஃபேக்டர்ஸும் நம்ம கூட இருக்கும். பேரண்ட்ஸ் இல்லாத ஒரு லைஃப் இல்ல. டீச்சர் இல்லாத ஒரு நாலேட்ஜ் இல்ல. ஃபிரெண்ட்ஸ் இல்லாத ஒரு சந்தோஷம் இல்ல. சொசைட்டி இல்லாத ஒரு அங்கீகாரம் கிடையாது. இல்லையா? அப்ப இவ்வளவு பேரையும் கடந்து வந்து, யாரு மிக முக்கியமான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டா, அதுல சார் சொன்ன மாதிரி, நம்ப நாம தான் அதுக்கு காரணம். என்ன எல்லாரும் இருப்பாங்க நம்ம கூட. ஆனா, அதுக்கான ரியல் ஆன்ஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ அம் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ அம் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க தான் நீங்க பார்க்கணும். இதுக்குள்ள தான் நம்ம வாழறோமே. இந்த இடத்துல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்ற அந்த ஒரு வார்த்தை, எத்தன விஷயங்கள தாங்கி நிக்குதுன்னு பாருங்க. அதாவது ஒரு வெற்றி அப்படின்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஈஸியா போய் கடையில வாங்கவும் முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாருமே அத கடந்து தான் வந்துகிட்டு இருக்கீங்க. அந்த வெற்றிய அடையறதுக்கு நாம எடுத்துக்கிற முயற்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். இல்லையா? அப்ப சாதாரண கிடையாது. நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய நாலேட்ஜ், நம்மளுடைய ஹார்ட் ஒர்க், நம்மளுடைய கடவுள் நம்பிக்கை, அதுல நமக்குண்டான ஒரு கான்ஃபிடென்ட். இது எல்லாமே நான் பாசிட்டிவிட்டியா சொல்லிட்டேன். இதெல்லாம் நமக்கு இருக்கணும். நீ உன்னை நம்பு. உன் கேரக்டர நீ நம்பு. உன் கேரக்டர் நீ சரியா போடு இந்த பூமியில. நல்ல ஒழுக்கத்த வளர்த்துக்கோ. உண்மையா இரு. ஹார்ட் ஒர்க் பண்ணு. எல்லாம் நிச்சயம் உனக்கு நல்லா நடக்கும் அப்படின்றோம். இது பாசிட்டிவிட்டி. ஒருத்தனுடைய வெற்றிக்கு. இந்த வெற்றிங்கிறது வந்து இந்த பாசிட்டிவிட்டியோட முடிஞ்சிரல. ஆனா, அதுக்குள்ள நெறைய நெகட்டிவிட்டியும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல அவமானங்கள பல அவமானம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஹியூமிலியேஷன். அதுல துன்பம் இருக்கு. அதுதான் நம்மளுடைய சஃபரிங். அதுல வெறுப்பு இருக்கு, துடிப்பு இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, உதாசனம் இருக்கு, புறக்கணிப்பு இருக்கு, கடினமான சூழ்நிலைய சந்திக்கிறோம். மனவேதனை இருக்கு, ஏமாற்றமும் இருக்கு. எல்லா நேரத்திலயும் சக்சஸ் ஆயிடும். ஆகுற மாரி வரும். பெர்சன்டேஜ்ல நான் தான் முன்னாடி இருக்கிறேன்னு ஒரு பொண்ணு வந்து தன்னை வந்து அப்படியே பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். அடுத்த நிமிஷம் இல்ல, உனக்கு இல்ல, இன்னொரு பொண்ணுக்கு அந்த வாய்ப்பு வந்துடுச்சு.
அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணை வந்து கிளைம் பண்ணுவாங்க. சோ அது மாதிரி நாம வேலைக்கு போயிட்டோம், டிஆர்பி போர்டு வரைக்கும் போய் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிட்டோம், இனிமேல் நமக்கு வேலை வந்துரும் அப்படின்னு நினைச்சு நம்ம இருப்போம். ஆனா அது எதிர ஒரு சூழ்நிலையில அது பேக் அடிச்சிடும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய லைஃப்லயே வந்து 2012ல நான் வந்து டிஆர்பி போர்டுக்கு போய் என்னுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் ஆயிட்டு வித்தின் 3 டேஸ்ல உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஆட்சி மாற்றம் வந்து ஜெயலலிதா அம்மா வராங்க. சோ என்னுடைய வேலை இன்ன வரைக்குமே எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல. இது போல நெறைய ஒரே ஒரு இன்சிடென்ட் இல்ல. இது போல இன்ன வரைக்குமே அந்த வாழ்க்கையில நாங்க வந்து அவ்ளோ கஷ்டம், அவ்ளோ வேதனை, அவ்ளோ மனப்போராட்டம் அப்படிங்கிறது தான். எல்லாமும் நம்மள வந்து அப்படி நெருக்கடி குடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் நம்ம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த உலகம் நம்ம கத்துக் குடுத்துக்கிட்டே இருக்கு. சோ அதுல இருக்கிற மனவேதனை, ஏமாற்றம், போராட்டம் இது எல்லாமே தன்னம்பிக்கை. அ அது இதெல்லாம் கடந்து நீ வந்து ரெசிலியன்ஸா இரு. மீண்டும் எழு. எத்தனை விஷயங்கள் நீ சக்சஸ்ஃபுல்லா ஆவறதுக்கான ஒரு போராட்டங்கள் உனக்குள்ள ஒரு குட் திங்ஸ், கேரக்டர் பில்டிங், டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க் இருக்கும். அதே நேரத்துல ஆஸ் வெல் அஸ் உனக்குள்ள சில நெகட்டிவான விஷயம். அது நெகட்டிவ் கிடையாது. நம்ம நெகட்டிவ்னு அத எடுத்துக்க வேணாம். போராட்டங்கள சந்திக்காத ஒரு குழந்தைக்கு கடினமான சூழ்நிலையை என்னன்னு தெரியாமயே போயிடும். அதனால கண்டிப்பா அத சந்திச்சு தான் வரணும். அது மாரி ஒரு 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 செயல், ஒரு ஏமாற்றமா இருக்கட்டும், எல்லாமே நம்மள வந்து மீண்டும் மீண்டும் ஏந்து உட்காரு, செயல்படு, ஏந்து ஓடு அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை நமக்கு அது குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி வரும்போது தான், ஐ அம் த சக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை வந்து நம்ம முன்னாடி நிக்க முடியும். அது எல்லாருக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். சோ நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வேரில்லாத மரம் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்பிக்கையோட நம்ம வந்து அதுல போராடணும் அப்படிங்கிறதும், அதோடைய அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். சோ உங்களுக்கே தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிறவர் ஒரு மனிதர் வந்து நம்ம நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருக்கிறாரு. எல்லாருக்குமே. அதாவது எல்டர்ல இருந்து அடல்ட் வரைக்கும், குழந்தைகள்ல இருந்து யார் வேணாலும் அவர நம்ம ஃபாலோ பண்ணலாம். அவ்வளவு ஒரு ஈசியஸ்ட் பெர்சன். அவர் வந்து எப்படி வந்தாரு? ஒரு ஹம்பிள் ஃபேமிலில இருந்து ரீச் ஆயி, அவர் எவ்வளவு கடினமான சூழ்நிலையெல்லாம் கடந்து அதாவது நம்ம ஏன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம எடுத்துக்கணும்? நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இப்ப என் வாழ்க்கை அப்படிதான் இருக்குன்னு சொன்னா, அது எத்தன பேரு நீங்க நம்ப போறீங்க? நம்ப மாட்டீங்க. ஏன்னா, ஒரு ஒரு குழந்தை வந்து பிறப்பது சம்பவம். ஆ அது இறப்பது வந்து ஒரு வரலாறுன்னு சொன்னா இல்லையா? அது போல வந்து ஒரு சாதாரணமா இருந்து ஒரு சரித்திரத்த உருவாக்கிட்டாரு. அதுக்கான ரெக்கார்டு இன்னைக்கு உலகத்துல இருக்கு. அப்ப அந்த மனிதர பத்தி தான் நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்டு ஒரு காலடி எடுத்து வைக்கிறோம். அப்ப அவரு என்ன நெனச்சு அவருடைய வாழ்க்கை வரலாற நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அவர் ஒரு ஹம்பிள் ஃபேமிலில இருந்து வந்து, பயங்கரமான ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்து, அவர் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாவும், மிகப்பெரிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் பிரசிடென்டாவும் இன்னைக்கு வந்து நமக்கு இருந்துட்டு இருக்காரு. இல்லையா? அவர் இல்லனாலும் நம்ம அவர நெனச்சுட்டு இருக்கோம். அப்ப அதுக்கு என்ன அப்டின்னா, அவருடைய நம்பிக்கை. அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவரு அவரு ஹி ட்ரஸ்டட் அவருடைய பேரண்ட்ஸோட வேல்யூஸ். அம்மா, அப்பா என்ன சொல்லி தராங்க? அத எந்த அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகள வந்து தன்னுடைய வாழ்க்கையா மாத்தணும்னு அந்த வேல்யூஸ் அவரு கத்துக்கிட்டாரு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம அத சொல்லும்போது, எந்த அளவுக்கு அவங்க அத கேட்கறாங்கன்றது தான் அத வச்சு தான் நம்ம பேசுறோம். ஏபிஜே எல்லாம் எப்படி வந்து அவங்க பேரண்ட்ஸ மதிச்சாங்க, அவங்க சொன்ன வார்த்தைகள கேட்டுக்கிட்டாங்க. அப்படி அவங்க அதனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னு நம்ம பசங்க கிட்ட சொன்னா கூட, நாங்க பார்த்துக்கிறோம்மா செல்போன்ல அது எங்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்குது இன்னைக்கு சூழ்நிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் டீச்சருடைய நாலேட்ஜ வந்து உள்வாங்கின விதம். அப்புறம் அவர் ஹார்ட் கடவுள் மேல அவர் வச்ச அந்த ஒரு நம்பிக்கை. அது அந்த ஒரு ட்ரஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரென்த். அவருடைய ஹார்ட் ஒர்க். அவர் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ வந்து ஃபிக்ஸ் யுவர் கோல், அக்வயர் யுவர் நாலேட்ஜ், டேக் கன்சிஸ்டன்சி ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஃபைனலி பெர்சிவரன்ஸ். வெற்றி, தோல்வி எது வேணாலும் வரும். நீங்க இந்த 4யும் சூஸ் பண்ணி நீங்க போகும்போது, உங்களுக்குள்ள எய்ம் இருக்கணும், அக்கயர் நாலேட்ஜ் இருக்கணும், கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க் இருக்கணும். நீங்க லாஸ்ட்டா நீங்க வந்து உங்களுடைய பெர்சிவரன்ஸ் இருக்கணும். விடாமுயற்சி இருக்கணும். அந்த அந்த கடைசிங்கம்போது அதுல பாஸும் இருக்கலாம், ஃபெயிலும் இருக்கலாம். அப்ப ஆனாலும் வந்து நம்ப ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சுட்டோன்றதுனால, செகண்ட் டைம் அசால்ட்டாவும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் தோத்துட்டோன்றதுனால, செகண்ட் டைம் முயற்சி இல்லாமலும் இருக்கக்கூடாது. சோ பெர்சிவரன்ஸ் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து உங்க முயற்சி போய்க்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். அ அதாவது வந்து ஒரு சொல்லுவாங்க. இப்ப கூட நான் ரீசென்ட்டா பாக்கியராஜுடைய ஒரு ரீல்ஸ பார்க்கும்போது, 2 விஷயம் தான். நம்மளுடைய கடின உழைப்பு அது மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அது ஏதாவது ஒரு இடத்துல நம்ப 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 அத நோக்கி போற இதுவும் ஜெயிக்கலாம். ஜெயிக்காம வேற ஒரு விஷயமும் நமக்கு ஜெயிக்கலாம். ஆனா தொடர்ந்த முயற்சி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதுல நமக்கு
சொல்லப்படுற விஷயங்கள். அப்படிதான் வந்து ரோஜா செடியில வந்து முள் இருக்கா? அப்ப ரோஜா செடியில அவர் சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு விஷயத்த நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றது கரெக்ட்டா சொன்னாரு. அ அதாவது முள் செடியில ரோஜா, ரோஜா செடியில முள் இருக்கு அப்படின்னு சொல்றத விட, முள் செடியில ரோஜா இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க. அப்படின்னு அவருமே ஒரு பெரிய டைரக்டர் இல்லையா? நான் யார சொல்றேன்? டைரக்டர் பாக்கியராஜ் சொல்றேன். அவரு வந்து ஒரு ரீல்ஸ நான் பார்க்கும்போது, இல்ல, இல்ல அவங்க ஏன் இதெல்லாம் சொல்லப்படுறோம்னா, எப்படி அவங்களுடைய வாழ்க்கைய வந்து இன்னைக்கு ரீச்சபிளா பண்ணியிருக்காங்க. நம்ம அப்சர்வ் பண்ற ஒரு ஆளா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எப்படி வந்து ஒரு தத்துவத்த ஃபாலோ பண்ணாங்க. அதானே நமக்கு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தானே நமக்கு தேவைப்படுது. ஸோ, அப்ப நம்மளுடைய சிந்தனைய நம்ம இப்படி போடுவோமே! அப்படின்னு நம்ப அத எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ, அந்த வகையில நம்ம வந்து இன்னைக்கு நாம வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ, அவரு வந்து அவருடைய நம்பிக்கை இப்படிதான் இருந்தது. பேரண்ட்ஸோட வேல்யூஸு, டீச்சர்ஸ் உடைய நாலேட்ஜ், கடவுளுடைய அந்த நம்பிக்கை, அவருடைய ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் அவரு ஃபாலோ பண்ணிட்டே வந்தாரு. இதெல்லாம் தாண்டி அவருடைய அந்த நம்பிக்கை அதாவது அ ஹி ட்ரஸ்டட் ஹிம்செல்ஃப் எல்லாமே இருந்தது. இதையெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரமா வச்சுக்கிட்டு, அவரு தன்ன நம்புனார். என்னால முடியும். ஐ கேன் டூ எனிதிங். ஐ கேன் டூ எவ்ரிதிங். ஐ கேன் ஏபிள் டூ அச்சீவ் சம்திங் அப்படின்னு அவர் ஒரு தன்னை வந்து முழுசா வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி, தன் மீது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சாரு. அந்த நம்பிக்கையினுடைய எண்ணங்கள் தான் இன்னைக்கு வந்து செயலா ச உலகத்துல பரவி இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுதான். சோ, அப்ப உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு மிகப்பெரிய இன்னர் பவர்ஸ் இருக்கு. அதுதான் உங்களுடைய சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த உலகம் சொல்லிக் கொடுக்குது. சோ எவ்ரிஒன் ஹேவ் த இன்னர் பவர். நம்ம இல்லன்னு நினைப்போம். ஏதோ ஒரு வகையில அது நம்ம அந்த அந்த இது எல்லாமே நமக்கு மோட்டிவேஷன். இப்ப நம்ம அப்துல் கலாம பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர் இப்படிலாம் இருந்திருக்காரு, இப்படி ஜெயிச்சு வந்திருக்காருன்னு. சோ தட் இஸ் எ மோட்டிவேஷன். அது கொஞ்ச நிமிஷம் தான் நமக்கு அத நம்ம உள்வாங்குறோம். ஆனா செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தான் நாம கேரி பண்ண போறது. நாம ஹோம் ஒர்க் பண்ண போறது. நம்ம வாழ்க்கையில அத நம்ம எவ்வளவு தூரம் தூக்கி பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மோட்டிவேஷனுக்கும் செல்ஃப் மோட்டிவேஷனுக்கும் உள்ள வித்தியாசங்கள். பிறரை பார்த்து நாமும் இது போல ஆகணும்னு நினைக்கிறோம். அது மோட்டிவேஷன். ஆனா நான் ஆகியே நான் ஆகணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறது நம்மளுடைய செல்ஃப் பவர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. சோ நம்ம எல்லாரும் அத தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. சோ நம்மளுடைய நம்மகிட்ட இருக்கிற அந்த இன்னர் பவர் தான் நம்மளுடைய சக்சஸ்ஃபுல்லாவும் நம்மள ஒரு அச்சீவ்மென்ட் பெர்சனாவும் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அத உருவாக்குறதுக்கு சில விஷயங்கள் வந்து நமக்குள்ள நாமளே உருவாக்கிக்கணும். அத நோக்கி நம்மளுடைய பயணம். அதான் டிரைவ் அப்படின்னுவாங்க. அதுக்கான நமக்கான ஒரு இன்சென்டிவ். அந்த இன்சென்டிவ் தான் நமக்கு பாசிட்டிவும் வரலாம், நெகட்டிவும் வரலாம். நீ நல்லா பண்ற, சூப்பரா இருக்குன்னு நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு விஷயம். ஏன் இப்படி பண்ற? மோசமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணு அப்படின்ற நெகட்டிவும் அதுல இருக்கும். பட் ஆனா அத நம்ம எடுத்துக்கிட்டு போனாதான் நம்மளுடைய கோல வந்து நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த உலகத்துல நெறைய மனிதர்கள சந்திக்கிறோம். அதாவது அ எப்படி சொல்றது? மெனி பீப்பிள் வந்து நம்ம நம்ம லைஃப்ல வந்து என்டர் ஆவுறாங்க. அதுல சில பேர் வந்து நம்மள என்கரேஜ் பண்ணுவாங்க. சில பேர் அப்ரிஷியேட் பண்றாங்க. சில பேர் நம்மள வந்து இக்னோர் பண்றாங்க. சில பேர் வந்து நம்மள ஹர்ட் பண்றாங்க. சில பேர் வந்து நம்மளுடைய வளர்ச்சிய தடுத்து நிறுத்துறாங்க. இப்படி டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள நீங்க உங்களுடைய டே டு டே லைஃப்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்மகிட்ட பேசிக்கிட்டே நமக்கு பின்னாடி வந்து இது பண்ணுவாங்க. அது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் அவர்கள் மனிதர்கள். நம்ம அவங்களோட வாழ்ந்து தான் ஆவணும். அது தப்பு கிடையாது. இக்னோர் பண்ணட்டும், அப்ரிஷியேட் பண்ணட்டும். நம்மள ஹேப்பியா வச்சு டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் நமக்கு இருக்கணும். அதுதான் வந்து மனிதர்கள நம்ம படிக்கிறதுக்கான ஒரு விஷயம். சோ, அப்ப இந்த மாரி பீப்பிள் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய 4 விஷயம் என்ன அப்டின்னா, குட் பீப்பிள் வந்து ஒரு ஹாப்பினஸ குடுக்குறாங்க. பேட் பீப்பிள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ குடுக்குறாங்க. வொர்ஸ்ட் பீப்பிள் வந்து நமக்கு ஒரு நல்ல லெசன குடுக்குறாங்க. பெஸ்ட் பீப்பிள் வந்து நமக்கு ஹாப்பினஸ குடுக்குறாங்க. சாரி நல்ல ஒரு குட் மெமரிய குடுக்குறாங்க. அப்படிங்கிறது தான். குட் பீப்பிள் ஹாப்பினஸ், பேட் பீப்பிள் எக்ஸ்பீரியன்ஸ், வொர்ஸ்ட் பீப்பிள் லெசன்ஸ குடுக்குறாங்க. அண்ட் பெஸ்ட் பீப்பிள் தான் மெமரிய குடுக்குறாங்க. அப்படிங்கிற மக்கள பிரிக்கிறாங்க. சோ, இதுல எல்லாமே நமக்கு தேவையா தான் இருக்கு. ஹாப்பினஸும் வேணும், எக்ஸ்பீரியன்ஸும் வேணும், லெசனும் வேணும். அப்ப யாரு இது அப்ப வந்து அப்ப இது தேவையில்ல. ஒரே ஹாப்பினஸாவும் இருந்துற முடியாது. இல்லையா? ஒரு அனுபவமாவும் இருக்க முடியாது. அப்ப பல ஆங்கிள்ல நமக்கு சில விடைகள் தேவை இந்த உலகத்துல. அப்ப அத நம்ம மக்கள் நமக்கு குடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான்.
அப்ப இதுல வந்து முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்க. அவங்கதான் வந்து சக்சஸ்ஃபுல் பர்சன், சக்சஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னா. அந்த சக்சஸ்ஃபுல் பீப்புள நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 2 விஷயங்கள் அப்படின்றான். ஒண்ணு வந்து சைலன்ஸா இருப்பான். இன்னொன்னு வந்து அ ஸ்மைலிங்கா இருப்பான் அப்படின்றது 2 விஷயம் தான் நமக்குள்ள சொல்றாங்க. அந்த சைலன்ஸ் அப்படிங்கிறது எத காட்டுது அப்படின்னா, நமக்கு வந்து ச அவாய்ட் பண்ணணும். சைலன்ட்டா இருக்கிறது வந்து ஏன் நம்ம தேவையில்லாம வாய குடுத்து வாங்கிக்கணும்? சோ அவாய்ட் த ப்ராப்ளம். ப்ராப்ளத்த அவாய்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸ்மைல் வந்து அப்படியே நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்ணுது அப்படின்றாங்க. சோ ஆனா சைலன்ஸ் இட் இஸ் நாட் எ வீக்னஸ். நமக்கு அது ஒரு வீக்னஸ் கிடையாது. அது நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த். நம்மளுடைய இன்னர் பவர் அப்படிங்கிறாங்க. சோ நம்ம அந்த சக்சஸ்ஃபுல் பர்சன் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய 2 விஷயம். ஸ்மைல் அண்ட் அவாய்ட் த ப்ராப்ளம். சாரி சைலன்ஸ். சைலன்ஸ் அண்ட் ஸ்மைல். இது 2ம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். சோ இது போல பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம கத்துக்கிட்டு வரோம். இதுக்கு இன்னும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, புராணங்கள், மகாபாரதம் அப்படிலாம் நம்ம ஸ்டோரீஸ் நீங்க எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கீங்க இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மகாபாரதம் னாலே பாண்டவர்கள். எனக்கு அந்த கதைலாம் பெருசா தெரியாது. சும்மா நான் உங்களுக்காக தான் தெரிஞ்சு இத எடுத்துக்கிட்டேன். சோ அப்ப மகாபாரதத்துல வந்து சூதாட்டத்துல வந்து பாண்டவர்கள் வந்து தன்னுடைய நாடு, வீடு, அந்த அரண்மனை எல்லாத்தையும் இழந்தாங்களாம். எல்லாத்தையும் இழந்தாலும், ஆனா எத அவங்க இழக்கல அப்படின்னா, தங்களுடைய தைரியம், தன்னுடைய கடினமான உழைப்பு, பொறுமை, தன்னம்பிக்கை. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கைய மீண்டும் எழுப்பி எ எழுப்பி எழுப்பின செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இது என்ன சொல்லுது அப்படின்னா, மற்றவர்கள் மற்றவர்கள் கைவிட்டாலும் தன்னம்பிக்கையும், முயற்சி, கடின உழைப்பு இது நமக்குள்ள இருக்கணும். அது நம்மள மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா பெர்சனா இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த மகாபாரதத்துல அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல ஏன் மகாபாரதமா இருக்கட்டும், இன்னைக்கு கண்ணகி இன்னைக்கு சிலை வச்சிருக்காங்க சென்னையில. சீதைய சிலை வச்சிருக்காங்க. கும்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப நான் சொல்றேன்ல, ஒரு வெற்றிக்கு வந்து ஒரு பொறுமைங்கிறது எவ்வளவு முக்கியம்? கேரக்டர்ங்கிறது எவ்வளவு முக்கியம்? டிசிப்ளின்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னா, இந்த உதாரணமான பெண்கள்லாம் பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கைய கண்ணகிய கோவலன் விட்டு சென்றாலும், கண்ணகி அதுவரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்கன்றது தான் இன்னைக்கு கதை. அது மாரி சீதைய வந்து சோதனை பண்ணி நீங்க இத நெருப்புல இறங்குங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்க கதையும் இருந்து, அதையும் தாங்கி அவங்க போனாங்க. இன்னைக்கு அவங்க வரலாறையும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த ட்ரஸ்ட், அந்த நேர்மை, அது வந்து அவங்கள காப்பாத்திக்கிட்டு தானே இருக்கு. அப்ப இது எல்லாமே நம்ம வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் தான் அப்படிங்கிறதா. நம்மளுடைய நேர்மை, தர்மம், சுய ஒழுக்கம் இது எல்லாமே வந்து இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நேத்து நான் வந்து இதுல ஒரு உண்மை சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் பாருங்க. உண்மை, உழைப்பு, நேர்மை இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். தர்மத்தின் சூதுதனை த என்ன சொல்வாங்க அது? சாரி. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் அ. மீண்டும் தர்மமே வெல்லும். எஸ் ரைட் மேம். "தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், தர்மம் மீண்டும் வெல்லும்." அப்படிங்கிற இந்த வாசகம் எவ்வளவு பெரிய வாசகம். நானும் என்னுடைய காலேஜ்ல என் ஃப்ரெண்டு 2 பேரும் இந்த வார்த்தைய அடிக்கடி பேசிப்போம். நான் மறந்துருவேன் அடிக்கடி. அவங்க எனக்கு எடுத்து குடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா, தர்மம் கண்டிப்பா வெல்லும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி நம்ம அத கண்டிப்பா ரீச் பண்ணலாம். நேத்து அம்மாவ பாக்கறதுக்கு ஊருக்கு போயிட்டு இருந்தபோது, அந்த என் அம்மா சொன்ன விஷயமும் அதுதான். அ க ஒரு பொண்ணு வந்து பக்கத்து வீட்ல வந்திருந்தாங்க. அவங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்ப கவர்மெண்ட் வேலையில இருக்கிறா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து 5 பொண்ணு அப்பா இறந்துட்டாரு. அந்த பொண்ணுங்க வந்து அவளும் முந்திரி கொட்டை அந்த மாரி தான் எங்க சைடுல வந்து தொழில்ன்னு பாத்தீங்கன்னா, முந்திரி கொட்டை தொழில் தான். உடைக்கிறது இந்த இதெல்லாம் அந்த பொண்ணுங்க இப்ப 5 பொண்ணுமே நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அவங்க அம்மா வந்து எல்லா பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. எல்லாம் அது எல்லாமே வசதியா இருக்கு. அந்த பொண்ணு இப்ப எங்க பக்கத்து வீட்டு வந்த பொண்ணு அவ்ளோ அழகா வந்து கவர்மெண்ட் வேலையிலயும் இருக்கு. அம்மா சொன்னாங்க, "இந்த மாரி இதுங்கலாம் கஷ்டத்த உணர்ந்து படிச்சு நான் நம்பர் 1 வந்திருக்குங்க. இப்ப பண காசு இல்ல" அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல நான் சொன்ன விஷயம், அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது, என்னுடைய அண்ணன் பொண்ணுக்கும் ஒரு வரம் வந்திருக்கு அப்படின்னாங்க. என்னுடைய அண்ணன் வந்து என்ன என்ன வளர்த்தவரு எங்க அண்ணன் தான். தாய் தகப்பன் இருந்தாலும் அண்ணன் தான் நமக்கு வந்து எஜுகேட் பண்ணதெல்லாம். அவரு அவரு இன்ன வரைக்குமே கஷ்டத்துல தான் இருக்காரு. அவரு வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் வேலைலாம் கிடைச்சு அவரு வந்து போகல. ஆனா அண்ணன் பொண்ணுக்குலாம் நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஆ அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு அம்மா வந்து அந்த பொண்ண கேட்கறாங்க. எங்களுக்கு எதுவும் நகை வேணாம், பணம் வேணாம். பொண்ணு மட்டும் குடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் பொண்ணு அண்ணாமலை யுனிவர்சிட்டில படிக்கிறா. நான் அப்ப நெனச்சுக்கிட்டேன். நீங்க பாருங்க, அந்த நேர்மை, அந்த உண்மை இருந்தா யாராவது தேடி வருவாங்க. இப்ப இப்ப இருக்கிற இந்த பொருளாதார அடிப்படையில 10 பவுன் கேட்டு ஒரு பொருள் எடுத்து வைங்கன்னு சொன்னா, இப்ப என் அண்ணனால அந்த பொண்ண கட்டி குடுக்க முடியாது. அவ்ளோ கஷ்டத்துல இருக்காரு. அந்த பொண்ணு இப்ப வேலை கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் அவ போய் சம்பாரிச்சு, அதுக்கப்புறம் தான் அவளுடைய வாழ்க்கைய மேம்படுத்திக்கணும். ஆனா, உண்மையும், நேர்மையும், கேரக்டரும் இருந்துன்னா, பக்கத்து ஊர்க்காரங்க, அக்கத்து ஊர்க்காரங்க, உள்ளூர்க்காரங்க, யார் வேணாலும் அத அப்சர்வ் பண்ணி, எங்களுக்கு உங்க பொண்ண மட்டும் குடுத்தா போதும் அப்டின்றாங்க. அப்ப நான் எங்க அண்ணிகிட்ட சொன்னேன்.
நீங்க ஜாலியா வீட்டுல உட்காந்துக்கிட்டு அமைதியா இருக்கீங்க அண்ணி, நாங்க கராங்கரான்னு ஓடிக்கிட்டு கிடக்குறோம். கடைசியில நீங்களும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும்போது அண்ணி சிரிச்சாங்க. அது என்ன அப்படின்னா, இப்ப அண்ணியும் வந்து பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்க போறாங்க. ஒரு பைசா வேணாம், பொண்ணு குடுத்தா போதும்னு வந்து மாப்பிள்ளை வீட்டார் கேட்கறாங்க. நாம வந்து இப்ப நெறைய பேர் இப்ப பொண்ணு கட்டி குடுக்கணும்னா, கார் வாங்கி தரணும், பவுன் வாங்கி தரணும், பண்டம் பாத்தங்கள் வாங்கி தரணும் அப்படின்னு வரும்போது, அ அது எவ்வளவு பெரிய அப்ப இருக்குன்னு நான் அந்த கம்பேரிசன சொல்லி சொன்னேன். ஒழுக்கமும் நேர்மையும் இருந்தா யாரு வேணாலும் நம்மள தேடி வருவாங்க. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு கல்யாணங்கிறது கண்டிப்பான ஒரு விஷயம் தான். ஸோ அதுதான் நம்மளுடைய வெற்றி. இது வெற்றி தான். அண்ணி வந்து வெற்றி அடைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் நேத்து அம்மாகிட்ட. எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால எல்லா விஷயங்களையும் நம்ம இப்படிதான் பார்க்கணும். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பிறந்த குழந்தை அப்படின்றது உடனே நடக்காது. அது மாரி ஒரு சீட நம்ம மண்ணுக்குள்ள போட்டோம்னா, அது உடனே வந்து சிங்கிள் டேல ட்ரீ ஆகாது. அது மாரி ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து டாக்டராவும், இன்ஜினியராவும், டீச்சராவும் ஆவுறாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த டீச்சிங் அண்ட் லேர்னிங்லயே அது வந்து நடக்காது. அதுக்கு அவங்க வந்து நெறைய கொஞ்சம் ஸ்டெப் போடணும். அதுக்கான ஒரு டைம் அவங்க ரீச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அவங்களுடைய வேல்யூஸ், கடவுள் நம்பிக்கை, அவங்களுடைய கான்ஃபிடென்ட் இது எல்லாமே இருந்தா கண்டிப்பா அவங்களால எதையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதான். ஸோ நமக்கு யார் வேணாலும் வழிகாட்டலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கைய மாற்றும் மிகப்பெரிய சக்தி நமக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தையோட நான் இந்த செஷன வந்து முடிக்கிறேன். அ எல்லாருக்கும் நன்றி. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. நன்றி மேடம், நன்றி. இன்றைய பார்வை வந்து ஒரு வித்தியாசமா இருந்தது. நீங்க உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டடாவே நல்லா பண்ணீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது நீங்க சொன்னீங்க உண்மை, நேர்மை. இது வந்து சில நேரம் இந்த மேகங்கள் மூடுற மாதிரி மூடலாம். ஆனா மேகங்கள் ஒரே நேரத்துல இருக்காது, மூவ் ஆயிடும். அப்போ உங்களோட எஃபெக்ட் தெரியும். நீங்க நிறைய பார்க்கலாம். இன்னைக்கு இந்த இப்ப நடக்கிற நியூஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த தூய்மை பணியாளர்கள், ஆட்டோ டிரைவர் எல்லாரையும் மெட்ராஸ்ல நாங்க பாக்குற ஆட்டோ டிரைவர் எல்லாருமே இந்த ஒண்ணு கேட்பான், இறங்கும் போது இன்னொன்னு கேட்பான், சண்டை போடுவான். இப்படிதான் கேரக்டரா வச்சிருக்கோம். ஆனா சில ஆட்டோக்காரங்க அவங்க பைய ஒரு கல்யாணத்துக்கு பணத்தை எடுத்துட்டு விட்டுட்டாங்க. 40,000மோ 50,000மோ அதை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்தாரு அந்த ஆட்டோ டிரைவர். கொடுத்துட்டு அதுக்கு அந்த அம்மா தொலைஞ்ச அம்மா இன்னொரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நான் பேங்க்ல எடுத்துட்டு வந்தேன் வரும்போது அந்த ரூபா அப்படியே போகுது. அந்த ஆட்டோக்காரர் நினைச்சிருந்தா அந்த அமௌண்ட் வச்சிருந்தா அவருக்கு லைஃப் செட்டில்டு. ஆனா அந்த எண்ணம் ஒரு கிளாப் அவனுக்கு அடுத்தவங்களோட பணம் எனக்கு தேவையில்லைன்னு வந்துச்சுன்னா, அதே மாதிரி ஒரு தூய்மை பணியாளர் அம்மா வந்து ஒரு செயினை எடுத்து கொடுக்கலாம் கோபாலபுரத்துல. அந்த அம்மாவை கூப்பிட்டு ரஜினிகாந்த் வந்து வாழ்த்துறாரு. அதாவது நீங்க உண்மை நேர்மை இருந்தால் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் செய்வாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, யாரோ ஒருத்தர் லிங்க் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட விதி. அதுதான் நம்ம வாழ்க்கை. ரொம்ப அழகா இன்னைக்கு நிறைய தகவல் வந்தது. வரிசையாக கூப்பிடுகிறேன். கமலாம்பாள், நீங்க ஃபர்ஸ்ட் அப்பவே கையை தூக்கிட்டீங்க, என்னன்னு தெரியல. நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க. அடுத்தது சுஜாதா, அடுத்து ரம்யா மேடம், பேசுங்க மேடம். எஸ், மஞ்சுளா மேடம், இன்னைக்கு ரொம்ப நல்லா நீங்க செஷன் கொண்டு போனீங்க. எஸ்பெஷலி அப்ரஹாம் மேஸ்லோஸோட ஹைரார்கி, நீட் ஹைரார்கி தியரியை வந்து இந்த ஒரு டாபிக்கு ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கேட்ட கேள்வி குழந்தை எப்படி பிறக்குதுன்னு கேட்டீங்க. அங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த டாபிக்கோட கோர் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். தன்முனைப்பு இல்லாம ஈவன் அந்த கருவுல இருக்கிற அந்த குழந்தை கூட தன்முனைப்பு இருந்தா மட்டும்தான் வெளியில வர முடியும். அது பிரச்சனை ஆகும்போதுதான் கொடி சுத்திருச்சு, பாப்பா தலைகீழ வரல, இன்னும் சர்ஜரின்னு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்கிறது அந்த தன்முனைப்பு குறையும் போது ஆரம்பிக்குது. ஸோ தன்முனைப்பு இருந்தாதான் லைஃப் சுமூகமா இருக்குங்கிற அந்த ஒரு மெசேஜோட தான் ஒவ்வொரு குழந்தையுமே வெளியில வருது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த சமூகத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்னு எல்லாத்தையும் நம்ம வாங்குறோம், அனுபவிச்சுக்கிறோம். சேஃப்டி நீடை நோக்கி போறோம், அடுத்தது லவ் அண்ட் அஃபெக்ஷனை நோக்கி போகிறோம், அடுத்து எஸ்டீம் நீடை நோக்கி போகிறோம். இது எல்லாத்துக்குமே சொசைட்டி தேவையா இருக்கு. சொசைட்டி இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பட் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம எப்படி ஃபீல் ஆகுறோம்னா, எல்லாம் நான் சொசைட்டிலன்னு எடுத்துக்கிட்டேனே, நான் எப்படி இந்த சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்க போறேன், வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு திஸ் சேம் சொசைட்டி அப்படின்னு யோசிக்கும் போது
the very same person is looking towards the society, and that is what actually self realization or self actualization நம்ம சொல்றோம். ஸோ அப்போ என்ன எல்லாரும் நம்பணும்னா, இந்த சொசைட்டியை நம்பி இவ்வளவு நாள் வாழ்ந்த மாதிரி நான் அந்த சொசைட்டில ஒரு பார்ட்டா இருக்கணும், என்ன நம்பணும்னு நினைச்சு அதுக்காக நம்ம பல பிரயத்தனங்களையும் பல ஆக்கப்பூர்வமான காரியங்கள்லையும் நம்ம ஈடுபடுறோம். ஸோ வாழ்க்கையை ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா மாத்துறோம், அழகா மாத்துறோம். ஸோ த என்டையர் லைஃப் டெஃபினெட்லி டிபெண்டிங் ஆன் தி சொசைட்டி. பட் ஒன் சொசைட்டி மட்டுமே நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. கோர் வந்து தன்முனைப்பு தான். நம்மளை நம்பிதான் நம்ம இருக்கோம். நம்மளை அடுத்தவங்களை நம்ப வைக்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கான நோக்கமா இருக்கும்போது எல்லாமே அழகா அமைஞ்சிரும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் நீங்களும் சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம். அடுத்து சுஜாதா மேடம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த நற்புலரி செஷனுக்கு வந்து என்னோட நண்பி, அதாவது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மஞ்சுளா பேசுறது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். மஞ்சுளா வந்து என்னோட ஃப்ரெண்டுன்றதுனால ஃப்ரெண்டுன்ற முறையிலேயே நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன். மேம்லாம் வேண்டாம். எக்ஸலண்டா அவங்க வந்துட்டு இன்னைக்கு அந்த பேபி யாரை நம்பி பிறந்தன்ற அந்த ஆப்டான டாபிக்கு தகுந்த மாதிரியே அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த குழந்தை பிறக்கிறதுலேருந்து கடைசியா வந்து அந்த இன்னர் பவர்ல தான் முடியுது. அப்ப வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அது வந்து நம்ம ஸ்பெசிஃபைடா இவங்களை நம்பிதான் அவங்கள நம்பிதான் பிறக்கல அப்படின்றத தாண்டி அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை அடாப்ட் பண்ணி நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னாங்க. கடைசியா வந்து இவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு இன்னர் பவர் இருக்கும். அந்த ஒரு ஒழுக்கம் நேர்மை அதை பொறுத்துதான் அவனோட வாழ்க்கை வந்து பிரதிபலிக்குது அப்படின்றத அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க அண்ணா அண்ணி அப்ப எந்த அளவுக்கு நேர்மை உண்மையா இருந்தா அதுக்கான ரிசல்ட் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்குன்றத கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. அப்ப அவங்க அண்ணனே அவ்வளவு நேர்மையா இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அந்த ஜெனட்டிக் வந்து அதுதான் உண்மை. இந்த டாபிக் எல்லாமே வந்து என்னோட ஃப்ரெண்டு மஞ்சுளாவுக்கு பொருந்தும். அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நேர்மையா உண்மையா ரொம்ப யதார்த்தமா ஒரு சூதுவாது இல்லாம ரொம்ப இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சில சூழ்நிலையில சில இடத்துல வந்து நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத தாண்டி நான் சில உண்மையான கருத்தை வந்து சொல்றதுக்கு பயப்படுற நேரத்துல அவங்க வந்து கரெக்டா பேசுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும். சில நேரத்துல நம்ம இப்படிதான் இருக்கணும்னு நினைப்போம். பட் எல்லாரும் அப்படி இருக்கோமா அப்படின்னா சில சூழ்நிலையால நம்ம அப்படி இல்லாம போயிடுறோம். பட் இதுல இருந்து அவங்களோட இன்னர் பவர் எப்படி இருக்குன்னு தெரியுது. எந்த இடத்துல என்ன நான் இப்படித்தான் அப்படின்றத அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரமும் சரி, அவங்களோட முன்னேற்ற பாதையை நோக்கி போறது நல்லாவே தெரியுது. இன்னைக்கு வந்து காலகட்டத்துல ஒரு கவர்மெண்ட் ஜாப் இல்லை அப்படின்னு இல்லாம இன்னைக்கு ஒரு கிருஷ்ணகஸ்வாமி காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரா இருந்து அதுக்கப்புறம் அவங்களோட முன்னேற்றத்தால அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹெச்ஓடியா வந்தது வந்து பெரிய விஷயம். நான் இந்த தலை வணங்குறேன் அவங்கள. காரணம் என்னன்னா, ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுன்றது அவ்வளவு பெரிய ஈஸியா எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. உங்களுக்கு அந்த பொசிஷன் கிடைச்சது, அதை சக்சஸ் எந்த பொசிஷன் கிடைச்சாலும் அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றதுதான் மஞ்சுளாவோட வேலை. அந்த இடத்துல வந்து அவங்க கன்சிஸ்டன்சியா அவங்க ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி, நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுவாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. அவங்க கூட இருக்கும்போது நமக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்ணுவேன். நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மஞ்சுளா எனக்கு ஞாபகம் வருவாங்க. அப்ப எல்லா இடத்தையும் விட நம்ம வாழ்க்கையில வந்து சந்தோஷத்தை நோக்கி தான் போறோம். அந்த இடத்த வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த என்னது சிலப்பதிகாரத்திலேருந்து மகாபாரதத்திலேருந்து ரொம்ப எல்லாரும் இருந்தாலும் அவங்களோட ஒழுக்கம் நேர்மை அப்ப எல்லாமே வந்து எங்க வந்து நிக்குது அப்படின்னா அவங்களோட இன்னர் பவர், ஒழுக்கம் நேர்மை உறுதி கன்சிஸ்டன்சி தொடர்ந்து அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது
அந்தந்த கட்டத்துல எல்லாரையும் நம்பினாலும் கடைசியில இதுதான் நம்மளுக்கு வந்து கை கொடுக்குன்றது ரொம்ப அழகா மார்னிங்கே வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளையும் அடுத்த கோலுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்த என்னுடைய டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் மஞ்சுளா, சூப்பரா பேசியிருக்கீங்க. வெரி குட். தேங்க்யூ ஃபார் திஸ் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். நன்றி மேடம், நன்றி. அடுத்து ரம்யா மேடம். வணக்கம் மேம். சூப்பர் மேம். மாஸ்லோஸ் ஹைரார்கி அந்த நீட்ஸ் உடைய இதை எடுத்து அதை ஒண்ணா நம்ம தலைப்பை கூட கனெக்ட் பண்ணி சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இது சொன்னீங்கல்ல, ஒரு மாசம் எல்லாருமே டாக்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு, அதை சொன்னவொடனே எனக்கு ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா எங்களோட ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிதான் சேரும்போது யாருக்குமே வந்து 450க்கு மேல இருந்தாதான் வந்து பயாலஜி குரூப், அது கம்மியா இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி நிறைய பேர் வந்து பயாலஜி குரூப் எடுக்க முடிஞ்சும் வேற வழி இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்தாங்க. ஆனா அந்த 40 குழந்தைங்களுக்குமே வந்து ஒரு மேடம் ஒண்ணு கிடைச்சாங்க. அவங்க பேர் என்னன்னா ஜானட், மிஸ் ஜானட் தான். அவங்க வரும்போது வந்து என்ன பண்ணாங்க, 11th இருந்தே பசங்களை டியூன் பண்ணி அந்த 12th ஸ்டாண்டர்ட்ல அந்த பசங்க எல்லாம் பயாலஜி குரூப் பசங்களை விட எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க தான் டாப்ல வந்தாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எல்லாருமே 90க்கு மேல. இப்போ இது மாதிரி வரும்போது டோட்டல் நல்லாவே தூக்கிறோம்ல. அப்போ எல்லாருமே இன்னைக்கு வரைக்குமே அவங்களோட பசங்க ரொம்ப நல்லா ஷைன் பண்றாங்க. அது மாதிரி எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சீடை பத்தி பேசுறோம். சீடு உண்மையிலேயே வந்து மண்ணுக்குள்ள போட்டுறோம். அதுக்கு அந்த மண்ணு வேணும், நமக்கு தண்ணி வேணும், சன்லைட் வேணும், எல்லாமும் இருந்தா கூட அந்த சீடு நினைச்சா மட்டும்தான் அது வெளியே வர முடியும், பாறையெல்லாம் தாண்டி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப யோசிக்க வச்சுட்டீங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிவிங் பேக் டு த சொசைட்டி பத்தி சொன்னாங்க. நம்மளாம் அந்த மாதிரி தான். சொசைட்டி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தது. நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் நம்மள என்ன பண்ணாங்களேன்றதுக்காக நம்ம பிஎட் படிக்கும் போது நம்மளுக்கு என்னெல்லாம் ஒரு டீச்சர் என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்றதெல்லாம் அந்த ஒரு வருஷம் இதுல வந்து நமக்கு ரீகால் ஆயிருக்கும். இதெல்லாம் பண்ணிதான் நம்மள ஒரு ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நம்ம இந்த பொறுப்புல இருக்கோம். ரெஸ்பான்சிபிளா நம்ம கிட்ட வர விஷயங்கள், நம்ம கிட்ட வர குழந்தைகளை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு ஒரு பொறுப்பை கொண்டு வந்தது வந்து கண்டிப்பா டீச்சர்ஸால அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை சொசைட்டிக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து உங்களை மாதிரி ஆட்கள் பார்க்கும்போது சுஜாதா மேம் சொன்ன மாதிரி நீங்களாம் வந்து வேற லெவல் மேம். சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ரம்யா. நன்றி, நன்றி. அடுத்தது வெங்கட் சார் பேசுங்க. இனிய காலை வணக்கம் சார். வாழ்க வளமுடன். மஞ்சுளா மேடம் வந்து இன்னைக்கு சூப்பரா இது பண்ணாங்க சார், ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. ஹையரார்ச்சி பத்தி எல்லாம் சொன்னாங்க. அதாவது ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு இது வந்து இருக்கும்போது, ஒரு கட்டமைப்பு இருக்கும்போது ஃபைனலி நமக்குள்ளார ஒரு செல்ஃப் இது வந்து பிலீஃப் வந்து வேணும், நமக்குள்ளாரியே ஒரு இன்னர் பவர் இருக்கு, அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டாபிக் கரெக்டாக தொடர்பு படுத்தி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அட் தி சேம் டைம் அவங்க வந்து விவேகானந்தர், அதே மாதிரி அப்துல் கலாம் அவங்களெல்லாம் பற்றி சொல்லியிருந்தாங்க. விவேகானந்தரும் சொல்லியிருப்பாரு, அதாவது உனக்கு தேவையான அனைத்து வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளனன்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து கரெக்டா இருக்கு மேடம் பேசின அந்த விஷயத்துல. அது தவிர இப்ப அவங்க மேடம் வந்து சொன்னேன்னு ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க, அதாவது ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கைங்கிறது வந்து, ஒரு தன்னம்பிக்கை இல்லாத வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு வேர் இல்லாத மரம் போல அப்படின்னாங்க. உண்மைதான். இப்ப இந்த மாஸ்லோஸ் ஹையரார்ச்சியோட நம்ம வந்து தொடர்பு படுத்தினோம்னா, ஒரு மரம்னு ஒண்ணு இருக்குனாக்க, அதுல இப்ப அம்மா, அப்பா, டீச்சர்ஸ் அவங்கலாம் வந்து இப்போ ஒரு கிளைகள், பூ, பழங்கள், காய்கள் அப்படி இருந்தாலும், நமக்குள்ளார இருக்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்டு அந்த பிலீஃப் வந்து தான் அந்த அந்த வேரு மரத்துக்கு வந்து வேருங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைச்சது. ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். அது தவிர நீங்க மோட்டிவேஷன் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் அதோட டிஃபரன்ஸ்லாம் சொன்னீங்க. இந்த ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். தேங்க்யூ. அதே மாதிரி நட்புலரி டீமுக்கும் பிரபஞ்ச டயத்துல பிரபஞ்ச தாயோட அருளால இந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மிக்க நன்றி நட்புலரி டீமுக்கும் பிரபஞ்ச தாய்க்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். சூப்பர் மேம். நன்றி சார், நன்றி சார். உங்க கருத்துக்கு நன்றி. அடுத்தது தன்மானம் சார், நீங்க பேசுங்க. நட்புலரில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நலமான நற்காலை வணக்கம். சூப்பு சூரியன் உதிக்கும் பொழுது
இந்த மஞ்சள் நம்மளோட மஞ்சள் நாமடம் நல்ல ஒரு மங்களகரமாக அருமையாக ஒரு மனிதனுக்கு அதிகாலை எழுந்து நல்ல ஒரு தன்னம்பிக்கை வார்த்தைகளை தாராளமாக சொல்லுவது இன்றைக்கு இளவும் யாருக்கும் கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை வார்த்தைகளையும் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும், எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டியவர்கள் என்று வரலாறு படைத்துக் கொண்டிருப்பார்கள் என்பதற்கெல்லாம் அப்துல் கலாம் பல நம்முடைய அனுபவஸ்தர்களை ஆளுமைகளை நம்மளுக்கு இன்னைக்கு சுட்டி காமிச்சாங்க. பல கருத்துக்களையும் சொல்லி ஒன்று சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்புன்றது நேரம் வச்சுட்டு தான் இருக்கிறேன். உண்மையிலேயே மஞ்சளா மேடம் தொடர்ந்து வரக்கூடியவங்க, எல்லாரையும் வாழ்த்தக்கூடியவங்க, எல்லாரையும் பாராட்டக்கூடியவங்க, எப்பொழுதும் நன்றி உணர்வை தினமும் வெளிப்படுத்தக்கூடியவங்க. அப்படிப்பட்ட இந்த அவங்க இன்னைக்கு வந்து அருமையான நல்ல ஒரு செஷன் இன்னைக்கு அருமையாக எடுத்திருக்காங்க. உண்மையிலே எல்லாமே நாம தான் நம்ம நாராயணசாமி சொன்ன மாரி எதா இருந்தாலும் எல்லாத்திற்கும் நம்ம வளர்வதற்கும் வாழ்வதற்கும் நல்ல ஒரு பெருமைப்படுவதற்கும் எல்லோரும் பெருமையாக பேசுவதற்கும் அவரவர்களே அப்படிங்கிறத சிறப்பாக சுட்டி காமிச்சாங்க. மிக்க நன்றி மேடம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி சார். சரவணன் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடம், இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நல்ல எடுத்தோடனே பாட்டு பாடினீங்க, அப்புறம் கதைகள் மூலயமா சொன்னீங்க. அப்துல் கலாம், விவேகானந்தர் நிறைய இது சொன்னீங்க இந்த தலைப்பை ஒட்டி. ரொம்ப சூப்பரா இருந்தது மேடம். வாழ்த்துக்கள் மேடம். சார் வாய்ப்பு நன்றி. நன்றி மேடம். மஞ்சுளா மேடம், நட்பு உறவில் இருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய கலை வணக்கம். இன்னைக்குதான் நான் வந்திருக்கேன் மேடம். சூப்பர். யாரும் தெரியுதா தெரியல. ஜோதி பிரபா மேடம், உங்க பேரு, நீங்க எங்க இருந்து இணைஞ்சிருக்கீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க நம்பர் வேணாலும் இங்க போடுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர் நிகழ்ச்சியா நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா சார். என்னோட பேர் வந்து ஜோதி பிரபா. நான் வந்து கிருஷ்ணசாமியில மேடமோட 20 வருஷமா என்னோட பயணம் தொடர்ந்தது. அது மட்டும் இல்லாத நாங்க 2 பேரும் ஒரு நல்ல நட்புல இருக்கோம். அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்ககிட்ட, என் கணவரை விட உங்க கூட தான் நிறைய நாள் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்க. அவரு சொல்லுவாரு, அவனா மஞ்சுளா மேடம்னு சொல்லிட்டு இருக்கிற என்ன தாண்டியா அப்படின்னாரு. அது உண்மையும் கூட. ஒரு சில நேரங்கள்ல அவங்களோட சொன்னாங்க இல்லையா, ஒரு மனுஷனோட ஒரு சுய ஒழுக்கம்ன்றது கண்டிப்பா அவனோட நடத்தை தான். நிறைய கோட் பண்ணாங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். சிவனே ஒரு ஊருக்கு சாபம் கொடுத்துட்டாரு. நான் இந்த ஊர்ல வந்து மழை பெய்ய, அண்ணன் பகவான் வந்து சாபம் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி இந்த ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாம இருக்காங்க, நான் மழைய பொழியாம இவங்களை வந்து என்னோட திறன் என்னன்னு காமிக்க போறேன்னு. அப்போ வந்து சிவன் பாப்பாரு, என்ன இது இந்த ஊர்ல மழை பெய்யாம இந்த வர்ண பகவான் இப்படி பண்ணிட்டாரு, என்ன காரணம்னு. என்ன மக்கள்லாம் கொஞ்சம் கூட ஒரு இயற்கையை நேசிக்க மாட்டாங்க, அதனோட பண்பாடை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவமா இருப்பாரு. அந்த சமயத்துல சிவன் நாரதர் சிவன் கிட்ட போகும்போது, ஆமா ஒருத்தர் மட்டும் ஏன் இந்த மாதிரி உழவு பண்ணிக்கிட்டே இருக்காரு, இந்த ஊர்லதான் மழை பெய்யாது இதுக்கப்புறம். இல்ல அவரு தான் செய்யற தொழில எங்க மறந்துட போறேன்னு உழவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படியா? ஏன் அப்ப என்ன நம்ம தொழில் என்னது, சங்கு ஊத்துறது. ஐயோ நாம ஊதாம இருக்கிறோமே இந்த வர்ண பகவான் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு, நாம ஊதனா தானே ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு ஊதன உடனே, சங்கு ஊதனாலே வர்ண பகவான் தன்னிலேயே மழை பொழிஞ்சிடணும்ன்றது வர்ண பகவானோட கட்டளை. அப்போ இவரு சங்கு எடுத்து ஊதனோடனே மழை பொழிஞ்சிருது. அப்ப ஒரு மனுஷனும் என்ன காரணம்னா, எல்லாரும் விட்டுட்டாலும் அந்த தொழில நம்ம விடக்கூடாதுன்னு, அதுதான் டிசிப்ளின். சுய மனிதன் தான், ஒரு மனுஷனும் தான் சுயமா கட்டுப்பாடு, தன் சுய ஒழுக்கம். அங்க யாருமே வர மாட்டாங்க கூட. ஸோ அவங்க சொல்றது, அதுல இருந்து எனக்கு இந்த ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வருது. சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் இவங்க பாக்குறாங்க அவங்க பாக்குறாங்கன்னு இல்லை, நம்மளோட திறனை நம்ம வளர்த்துக்கிட்டே இருந்தாதான் நம்ம இந்த சமுதாயத்துல சர்வே பண்ண முடியும். சுய ஒழுக்கம்ன்றது யாருமே சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா எனக்கு நான் நேர்மையா இருந்தா நல்லா இருப்பாங்கிறது. அதே போலதான் அவங்க அண்ணன்ல இருந்து, அவங்க ஃபேமிலியில இருந்து, அப்துல் கலாம் யாருன்னு தெரியாது, ஆனா அவங்க அண்ணன் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம குடும்பத்திலயும் யாரு இருக்கா, நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க ஒரு நொடியும் சொல்லும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மேடம், இந்த நட்புகளை வச்சு நான் ஒரு புது
அந்த அளவுக்கு என்னால பேச முடியாது. நீங்க ரொம்ப அருமையா பேசிருக்கீங்க. சில இடங்கள்ல என்னால வர முடியல, கட் ஆயிட்டே இருந்தது நெட்வொர்க் இல்லாம. சில இது கேட்க முடியல, நிறைய கேட்டேன். ஜாயின் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இல்ல ரொம்ப சார் கிட்ட நான் சொன்னேன், ஜோதி பிரபா ஒரு நான் நல்ல ஒரு சொன்னேன். பாசிட்டிவான ஒரு காதுல வாங்க எண்ணத்தோட ஜோதி பிரபா. இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஓகே வண்டர்ஃபுல் சார், அவங்க வந்து ஸ்பீச். மியூசிக் இன்ஸ்ட்ரக்டர் சார் நம்ம காலேஜ்ல. அவங்க பேரை நம்ம எடுத்துடலாம். அவங்களும் இந்த மாதிரி நிறைய பேசுவாங்க. ஜோதி ஓகே, பிரபா. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம் மேடம். நீங்க டெய்லியே இந்த லிங்க்ல வாங்க. ஒவ்வொரு பயிற்சியாளரும் நிறைய தகவல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்புட் உங்க வாழ்க்கையில மார்க்குக்கோ எதுக்கோ முன்னேற்றத்துக்கு அமையும். ரொம்ப நன்றி உங்க ஃபீட்பேக்கு. அடுத்து குமார் சார், நீங்க அவங்க அனைவருக்கும் வணக்கம். மஞ்சுளா மேடம் வந்து டெய்லி நல்ல கணீர்னு குரல்ல ஹாப்பி மார்னிங் டு ஆல் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுடைய இந்த செஷன் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. குழந்தை பிறப்புலேருந்து ஆரம்பித்து மாஸ்லோஸ் ஹையரார்கி ஆஃப் நீட்ஸ்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் வெற்றிக்கு என்ன காரணம் இருக்குது, தோல்விக்கு என்ன காரணம் இருக்குது, அதெல்லாம் தோல்வியை தாண்டி நம்ம எப்படி போராடி வெற்றி பண்ணுறது, ரெசிலியன்ஸ் பற்றி, பர்சனன்ஸை பற்றி. ஆனால் ஒவ்வொரு தடையும் அவங்க பின்னூட்டம் பேசும்போது எல்லாம் அப்துல் கலாம் பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப அழகாக வந்து இன்னும் டீப்பாக வந்து அப்துல் கலாம் பற்றி ரொம்ப நல்லா சொன்னாங்க. அப்படி வாழ்க்கை வந்தார், அவர் எப்படி கஷ்டப்பட்டார், எப்படி கஷ்டப்பட்டு தடைகள்லாம் தாண்டி எப்படி முன்னேறினார் அப்படின்றத பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. கடைசியில் ஒவ்வொருத்தருக்கும் இன்னர் பவர்ஸ் இருக்குது, நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தால் நிச்சயமாக வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்ன்றதை ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம், ரொம்ப அருமையாக இருந்தது இன்னைக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி 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 சார். வித்யா மேடம். எஸ் சார். அனைவருக்கும் இனிய நற்புலரியின் காலை வணக்கம். மஞ்சுளா மேம், அதாவது சூரியனுக்கே டார்ச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஃபீட்பேக் ரொம்ப அழகா கொடுக்குற உங்களுக்கும் எங்களோட ஃபீட்பேக்கு எல்லாருமே சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது மேம். ஆரம்பத்துல நீங்க அந்த நீடு குழந்தைக்கு யாரை நம்பி பிறக்குது அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு அந்த 5 லேயர்ஸையும் அழகா சொன்னதுல இருந்து மோட்டிவேஷனுக்கும் செல்ஃப் மோட்டிவேஷனுக்குமான வித்தியாசத்துல எனக்கு அந்த 2 வார்த்தை பிடிச்சிருந்தது, ஸ்மைல் அண்ட் சைலன்ஸ். இந்த 2ஐயும் நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். ரொம்ப அழகா இருந்தது. அந்த 2 வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாத்தையும் நல்லா இருந்தது மேம். என்டையரா வந்து எல்லா தலைவர்களை சொன்னீங்க. விவேகானந்தர், நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லிட்டு, அதே மாதிரி நம்மளுக்குள்ளேயும் இருக்கு அப்படி ஒரு ஃபயர், அப்படி ஒரு ஆர்வம், ஒரு எல்லாமே இருக்குங்கிறத சொல்லி ஃபைனலா உங்களோட ஃபேமிலியையும் நீங்க ரிலேட் பண்ணி கர்மா, கடவுள் எல்லா இடத்தையும் நீங்க தொட்டது ரொம்ப நல்லா இருந்தது மேம். எங்களே நாங்க வந்து ஓகே நமக்குள்ளேயும் இப்படிலாம் இருக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு நிதர்சனத்தை புரிய வச்சீங்க. எனக்கு இன்னொரு ஃபைனல் டச் என்னவா இருந்ததுன்னா, உங்களோட ஃப்ரெண்டு சுஜாதா மேம் வந்து உங்களை சொன்னது மேம், அவங்களே அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு உங்களை சொன்னது எங்களுக்கு இன்னும் ஆனந்தமா இருந்தது. தேங்க்யூ சோ மச் மேம். நிறைய உங்ககிட்ட இருந்து நாங்க கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கோம். நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி. அடுத்து சிவசங்கரி மேடம் அண்ட் சிவகனி மேடம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரின் இனிய காலை வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி சூப்பராக பேசியிருந்தீங்க மேம். நான் சரியாக கவனிக்கல, தூங்கிட்டேன், கோல்டாக இருந்ததுனால. பாட்டு கேட்டேன், அருமையாக இருந்துச்சு உங்களோட வாய்ஸு. நான் செஷன் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், கேட்டுட்டு உங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறேன். செம்மையாக பேசியிருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன் எல்லாரும் சொல்கிற ஃபீட்பேக் கேட்கும்போது. அதே போல்டான வாய்ஸில் ஹாப்பி டே, ஹாப்பி மார்னிங் அப்படின்னு வர்ற கணி குரல் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குது. ஸோ இன்னைக்கு அந்த வேர்டை நாங்கள் கேட்கணும்னு நினைக்கிறோம். எக்ஸலண்ட் மேம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச். நான் ஃபீட்பேக் மறுபடியும் எகைன் உங்களுக்கு பர்சனலாக கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். சிவகனி மேடம், நீங்க. சிவகனி மேடம் பேச முடியுமா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். மஞ்சுளா மேம், ஹாப்பி மார்னிங், ஹாவ் எ கிரேட் டே அப்படிங்கிற வார்த்தையில ஸ்டார்ட் பண்ணி செஷனை எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ ஒரு உயர்வான இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த தலைப்பை ஒட்டி நீங்கள் சொன்ன விதம் ஒவ்வொன்றுமே ரொம்ப சிறப்பு மேம். வாழ்த்துக்கள் மேம். ஹாவ் அ நைஸ் டே மேம். தேங்க்யூ சார். பயணத்தில் இருந்தனால டக்குன்னு இது பண்ண முடியல. தேங்க்யூ மேம். நன்றி நன்றி. என்னோட கருத்து இந்த எல்லாரையும், அதாவது நம்ம மனசுல என்ன இருக்கோ அதான் வெளியில வரும் அப்படின்றது. அது மாதிரி நீங்க எல்லாரையும் வாழ்த்துறை பாத்தீங்களா, அந்த வாழ்த்து உங்களுக்கு திருப்பி வந்திருக்கு. அது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அப்புறம் என்னன்னா,
நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஒரு போல்ட்னஸ், ஒரு தைரியம் வர்றது வந்து எப்போன்னா, நான் கரெக்டா இருக்கேன்னு எனக்குள்ள நான் இருந்தா மட்டும்தான் போல்ட்னஸா பேச முடியும். ஒரு நேர்மை, உண்மை இருக்கிற இடத்துல இருக்கிற அவன் ப்ரௌடு இருக்கு. அவன்கிட்ட பணம் இருக்காது, காசு இருக்காது. ஆனா அவன்கிட்ட அந்த ப்ரௌடு இருக்கு. நான் நேர்மையா இருக்கிறேன் அப்படின்னு. அதுதான் நம்ம உள்ள இருக்கிற சக்தி. அந்த சக்தி வெளிப்படும் போது சிலவங்களுக்கு வேணா அது புரிதல் இல்லாம இருக்கும். ஆனா அது வந்து உண்மையிலே உயரத்துக்கு போகும். நீங்க யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன அந்த தூய்மை பணியாளர் ஒரு செயின் தான் கிடைச்சது. அதை கொடுத்தாங்க. அந்த செயினை வச்சு வாழ்க்கை நடத்தியிருக்கலாம். ஆனா அந்த செயினை கொடுத்ததுனால என்னாச்சுன்னா, அந்த செயினோட வேல்யூ என்னவோ அதை விட பல மடங்கு திரும்பி வந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, அது 1 பவுனோ 2 பவுனோன்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் அதே மாதிரி ஒரு செயினை கொடுத்தாரு. ஒரு ஒரு பெரிய கம்பெனி ஓனர் அவரை கூப்பிட்டு அதை கொடுக்குறாங்க. அந்த தெருவில் உள்ள எல்லாருமே அவருக்கு ஏதோ ஒரு உதவி. அப்புறம் அந்த குழந்தைய படிக்க வைக்கிற செலவை நான் ஏத்துக்கிறேன்னாங்க. அப்போ என்னன்னா, இந்த மூங்கில் மரம் தான் அந்த உதாரணமா சொல்லுவாங்க. என்னன்னா, மூங்கில் மரம் ஃபர்ஸ்ட் வச்சோன்னே அது கொஞ்சம் ஸ்லோவா தான் வளரும். 5 வருஷம் பாத்தீங்கன்னா உங்க பொறுமையை சோதிக்கும். அது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி வேர் வந்து நல்ல ஒரு செட்டில் ஆன பிறகு அந்த 5 வருஷம் உங்களை வெளியில தெரியாம இருந்தது, 1 வருஷத்துல அவ்வளவு உயரமா வரும். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். சில விஷயங்கள் வந்து வெளிப்பட கால நேரம் எடுக்குமே தவிர, ஆனா அந்த காலம் வெளியில தெரியும் பொழுது அது அபரிமிதமான வளர்ச்சி இருக்கு. நம்ம சொல்றோம், இன்னைக்கு அப்துல் கலாம் சொல்றோம், விவேகானந்தர் சொல்றோம், காந்தியை சொல்றோம், எல்லாரும் யாரெல்லாம் சொல்றோமோ அவங்க வந்து இந்த கடைசியா அந்த மூங்கில் மரம் வளர்ந்தது தெரியுமா, அது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனா அந்த மூங்கில் மரத்துக்குள்ள அந்த 5 வருஷம் ஒரு உழைப்பு இருக்கு தெரியுமா, அது நமக்கு தெரியாது. என்னைக்குமே வந்து வெளியில தெரியறது வந்து நமக்கு அந்த அதுக்கு உழைப்பு போட்டது நமக்கு தெரியாது. இது மனித வாழ்க்கையில அது புரிஞ்சிக்க வேண்டிய இது. ரொம்ப அருமை. இன்னைக்கு உங்களோட கருத்துக்கு வந்து நிறைய கருத்து எல்லோருக்கும் ஏதோ ஒவ்வொரு கருத்து பிடிச்சிருந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது ஃபீட்பேக்கா கிடைச்சது. ரொம்ப நன்றி. உங்களோட ஏற்புரையோட இந்த நிகழ்ச்சி முடியும். நீங்க பேசலாம். Okay, thank you, sir. Thank you so much. This is the end. So what I am saying to you, I have to thanks each and everyone. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். I start with thanks our founder and coordinator Narayanan sir and members of the group. So each and everyone, எல்லாரையும் தனித்தனியா சொல்லணும்னா சுஜாதாவில இருந்து கமலா மேடம், ரம்யா மேடம், வெங்கட்ராமன் சார், தன்மானம் சார், ஜோதி பிரபா, சரவணா சார், மேம், சிவசங்கரி மேம், சிவகனி மேம். ஸோ எல்லாருமே உங்களுடைய ஹார்ட் ஃபெல்ட்டா எனக்கு தேங்க்ஸ் பண்ணிருக்கீங்க, எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஸோ சச் ஏ கிரேட் இன் மை லைஃப். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில அதான் நம்ம எங்க இருக்கோம், எப்படி இருக்கோம் அப்படிங்கறத நம்ம வந்து ஆஃபன் தெரிஞ்சுக்கணும். அதுதான் வாழ்க்கை. வேற என்ன பெருசா நம்ம கொண்டு போறோம்? எதுவுமே கிடையாது. 6 அடி மண் அப்படி இப்படின்னு நிறைய வரலாறுலாம் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ எப்படி வந்து நம்ம மக்களோட கனெக்ஷன்ல இருக்கோம், எவ்வளவு தூரம் நம்ம ஒரு ஹாப்பினஸை வந்து ஒவ்வொரு செகண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்படிங்கறத நான் ஒரு தனிப்பட்ட முறையில உணர்ந்திருக்கேன். அந்த உணர்வு தான் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பல பேரோட லிங்க்ல இருக்கணும் அப்படிங்கறது ஒரு ஊக்கம் தான் என்னை வந்து தினைக்கும் உங்களோட லிங்க் பண்ண வைக்கும். சோ அது வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு நாளும். சோ எங்க டைரக்டர் ஒரு விஷயம் சொல்லுவாரு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப சார் சொன்னாரு, நீங்க எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஹாப்பினஸா வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபீட்பேக்க தரீங்களோ, அது போல மக்கள் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு. சோ அதுதான் உண்மை. வாழ்க்கை நாம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கறத நமக்கு திருப்பி கிடைக்கும். இதை எங்க டைரக்டர் அடிக்கடி சொல்லுவாரு. என்னுடைய காலேஜ்ல என் ஃப்ரெண்டு ஜோதி பிரபாவும் இங்க இருக்காங்க. அவர் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, வாட் யூ வில் கிவ் திஸ் வேர்ல்ட், வாட் யூ வில் கிவ் திஸ் வேர்ல்ட், இட் வில் ரீச் டு பேக் அப்படின்னு சொல்லுவாரு. அது அவர் கார்லயே எழுதிருப்பாரு. நீ எதை கொடுக்குறியோ அதுதான் உனக்கு பின்னாடி வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு. அது போல வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாதுங்க. எனக்கு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து ரொம்ப சாதாரணமான குடும்பத்துல இருந்து தான் பிறந்து வளர்ந்து நான் இத்தனை படிக்கணும்னு சொல்லி ஒரு 10-12 டிகிரி முடிச்சு வச்சுட்டு நாங்க இன்னும் பிரைவேட்ல தான் இருக்கோம். கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்கல. சோ எனிவே கிடைக்கலனாலும் பரவாயில்லை. இப்ப என்ன பெருசா ஆயிட போகுது? என்ன பசங்களை படிக்க வைக்கிறோம், குடும்பத்துல வாழறோம், 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, போட்டுக்க ட்ரெஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம மக்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது போதும். பெரிய லெவல்ல ஒண்ணும் தேவையில்லை. அப்படி அதெல்லாம் யாரு வந்து அதுக்கெல்லாம் ஒரு சேஃப்டியை நமக்கு தேடி அதுவே ஒரு நிம்மதியை கெடுக்கும். சோ இதுதான் வாழ்க்கை. நம்ம எதை வந்து நம்ம சாதாரண மனிதர்களோட நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோமோ, இட் வில் கம் பேக் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு
நம்ம எல்லாருடையும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் ஒற்றுமையோடும் இருக்கணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். முடிஞ்ச வரையும் யாரையும் நம்ம வந்து பெருசா ஒன்றும் ஹர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் கொடுத்து உதவி நம்ம வாழ்க்கையை வந்து உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எனக்கு எனக்கு நான் படிச்ச என்ன படிப்பு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ எனிவே தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கனெக்ட் வித் மீ. ஸோ டுடே இஸ் எ மை டே. ஃபில் ஆயிடுச்சு, என்னுடைய நீடும் இன்னைக்கு ஃபில் ஆயிடுச்சு ஃப்ரம் யுவர் ஃபீட்பேக். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி. அதாவது கிடைக்காத வச்சு யோசிக்கிறத விட கிடைச்சதை வச்சு எப்படி வாழணும்னு தெரியறவங்க தான் வெற்றி அடைகிறாங்க. அது நீங்க சொன்ன வார்த்தை. நம்ம நினைக்கிற ஒண்ணு, ஆனா இறைவன் என்ன கொடுக்கணும்னு நமக்கு எழுதி வச்சிருக்கானா அதான் வரும். அதுக்கு ஒரு உதாரணமா கூட சில சொல்லுவாங்க, நம்ம உடம்பு ஃபுல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டா கூட நமக்கு என்ன மண்ணு ஒட்டும்னு எழுதி வச்சிருக்கானா அதை ஒட்டும். அதனால நம்ம வந்து இந்த கம்பாரிசன் இல்லாம நம்ம யோசித்து பாருங்க, நமக்கு கிடைச்சது கூட சிலவங்களுக்கு கிடைக்கலையே, அவங்களும் வாழ்றாங்களே. அப்ப அவங்களோட நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம அப்படி நினைங்க. இன்னொன்னு, நமக்கு மேல் உள்ள லேயரை நம்ம பார்க்கவே வேண்டாம், நமக்கு கீழே உள்ள லேயரை பார்த்தாலே அதுதான் இறைவன். என்னன்னா எல்லாமே உடனே கொடுத்துட்டா அதுக்கு வேல்யூ கிடையாது. நீங்க எந்த இதா இருக்கட்டும், ஒருத்தருக்கு வந்து உடனே கொடுத்துருங்க, அந்த வேல்யூ கிடையாது. இப்போ நாங்கெல்லாம் லைஃப் படிச்ச ஸ்கூல் லைஃப்ல எல்லாம் ஒரு 5 பைசா வாங்குறது வீட்டுல ரொம்ப கஷ்டம். அந்த 5 பைசாக்கு உட்காந்துக்கிட்டு இருப்போம். அப்போ வீட்டுல ஏதாவது அந்த வேலை செஞ்சா உனக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த வேலை செய்யறதுக்கு போவோம். ஏன்னா எங்க ஃபேமிலி வந்து, நான் எங்க வீட்டுல பெரிய ஃபேமிலி. அதை நாளைக்கு நான் சொல்றேன் என்னோட கதையில. பெரிய 9 பேர் அப்படின்னு சொல்லும் போது, நான் கடைக்குட்டி, நான் வேலையே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு லைஃப் இப்ப கிடைக்குதா? ஏன்னா அன்னைக்கு வந்து எவ்வளவு விவசாய குடும்பம் தான், ரொம்ப பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லலாம். விவசாயம் பண்றவங்க ராயல் ஃபேமிலிங்பாங்க. ஆனா அன்னைக்கு உள்ள கஷ்டம் அவங்களுக்கு. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, தாய் வந்து 9 குழந்தைய வளர்த்துருவாங்க. ஆனா இந்த 9 குழந்தைகள் தாயை பாக்குறாங்களா, அது கேள்விக்கு. இன்னைக்கு 2 குழந்தை இருந்தா கூட 2 குழந்தை எப்படியோ அம்மாவோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஆனா அந்த அம்மாவை கடைசி காலத்துல அந்த பசங்க பாக்குறாங்களா, அது இல்லை இன்னைக்கு. அது கல்வி முறை மாறிவிட்டது. அதுக்கு வந்து என்ன, உணர்வு பூர்வமான வாழ்க்கை வாழல. அதனால ஒரு நடக்கிற விஷயங்கள் ரொம்ப அருமை. இன்னைக்கு நிறைய தகவல். நாளைக்கு நான் என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏன்னா 19 பேர் பேசிட்டாங்க. நான் பேச வேண்டியது எல்லாருமே பேசிடுறாங்க. பார்ப்போம். அப்படின்னு இல்ல, அதாவது அந்த அந்த மக்கள் உணர்வுகள் தான் நமக்கு முக்கியம். நானும் நீங்க மாதிரி நிறைய தோல்வி அவமானம் அதெல்லாம் தாண்டி வரும்போதுதான் நம்ம பக்குவமாகறோம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்னீங்கல்ல, நானும் கவர்மெண்ட் ஜாப் பிஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதி 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 இன்டர்வியூ வர போனேன். இன்டர்வியூல ஏன் கேன்சல் ஆகுதுன்னு தான் தெரியல. அது ஒரு பெரிய கேள்வி. அப்புறம் தான் நான் முடிவு எடுத்தேன், இனிமே எனக்கு அரசாங்க வேலை தேடி வந்தா கூட நான் போக மாட்டேன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறோம். ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்தாலும் நல்லா தான் இருக்கிறோம். நம்ம மன திருப்தியா இருக்கிறோம். அதைதான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர, சிலவங்க அந்த கம்பாரிசன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. ஏதாவது சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு கஷ்டத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அந்த கஷ்டம் தான் உங்களுக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை விட்டுட்டு நீங்க யோசிங்க, பாதைகள் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு பாதை நமக்கு நல்ல சூட்டபிளா இருக்கு. ரொம்ப அருமை. இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் முடிகிறோம். நாளை நிகழ்ச்சி ஆரம்பம். வாருங்கள் எல்லோரும் மலர்ந்துகள். இந்த புதுசா வந்து ஜாயின் பண்ணாங்க, அவங்களை டெய்லி வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு லிங்க் நீங்க அனுப்பிடுங்க. ஓகே, நன்றி நன்றி நன்றி.